Shema Israel. Adonai Eloheinu Adonai Echad Adonai எனக்காய் யுத்தம் செய்பவர் எந்தன் இயேசு, எனக்காய் சாவை வென்றவர் எந்தன் இயேசு, எனக்காய் யுத்தம் செய்பவர் எந்தன் இயேசு, எனக்காய் சாவை வென்றவர் எந்தன் இயேசு. வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில், வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில். வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில், வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில். எனக்காய் யுத்தம் செய்பவர் எந்தன் இயேசு, எனக்காய் சாவை வென்றவர் எந்தன் இயேசு. ஷலோம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில், இந்த ஏல் பெத்தேல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்ஸ்க்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஸோ நீங்க எல்லாரும் வந்திருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டுடைய பாதத்தில் இப்படி அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு பாராட்டின அவருடைய தயவு, அவருடைய இரக்கத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நம்ம அப்பா நம்ம மேல எப்பயுமே அன்போடு இரக்கத்தோடு கிருபையோடு அவர் நமக்கு இருக்கிறார். அவருடைய அளவிட முடியாத அன்பு, அவருடைய ஆச்சரியமான கிருபையை நம்ம ஒருபோதும் நம்ம அதை மறக்க முடியாது. அந்த கிருபைக்கு நம்ம எப்போதும் நன்றியா இருக்கணும். சோ பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யெஷுவா ஹமஷியாக் அவரால் நம்ம எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஓகே, இன்றிலிருந்து இந்த நாள்ல இருந்து நம்ம அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் நாம் நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம் என்கிற தலைப்புல நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். சோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு யுத்தங்கள் இருக்குது. இந்த யுத்தங்களை நம்ம எந்த மனநிலையோடு சந்திக்கணும், இந்த யுத்தங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டு இந்த யுத்தங்களை சந்திக்கிறதான இந்த சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மறுரூபமாக்கப்படுகிறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படியெல்லாம் நடக்குது என்பதை பற்றி எல்லாம் நம்ம படிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம என்ன படிக்கிறோமோ அதை ஆண்டவர் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில மேனிஃபெஸ்டேஷன் ஆவதற்கு, அதாவது அது அப்படியே வெறும் ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டோம் இல்ல ஏதோ ஒரு வசனத்தை கேட்டோம் அப்படின்னு இல்லாம அது செயல் வடிவத்துக்குள்ள வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆண்டவர் எஸ் நமக்கு கேட்கிற காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செயல் வடிவத்துக்குள்ள வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சரி, நீங்க ரெகுலரா மிஸ் பண்ணாம நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவருடைய செயல்களை காணும்படியாக, அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ஓகே, 2 வசனங்களை நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம். ஓகே, இந்த 21 நாட்களுமே
இந்த 2 வசனத்தினுடைய அடிப்படையில தான் இதனுடைய இந்த வசனத்தை வச்சுதான் இதுக்குள்ள இருந்துதான் நம்ம அப்படியே உள்ள போறோம். ஓகே, இதான் திறவுகோள் வசனங்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துடைய 3வது வசனம், எபேசியர் 6:12. ஓகே, யாத்திராகமம் 15:3 வாசிங்க. கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஓகே, ஓகே ரூபிஸ்டர், நீங்க ஒரு வசனம் படிங்க. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஓகே, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஓகே, எபேசியர் 6:12 படிங்க சிஸ்டர். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, 2 வசனத்தை நம்ம இங்க பாக்குறோம். ஒரு வசனத்துல கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் அப்படின்னு இருக்கு. ஓகே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவரா இருக்கிறாராம். ஓகே, அவர் நம்ம ஆண்டவர் நல்லவர் மட்டும் இல்ல, அவர் வல்லவராகவும் இருக்கிறார். ஓகே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் அவர் நல்லவர் மட்டுமல்ல, அவர் வல்லவராகவும் இருக்கிறார். சோ நமக்கு நன்மை செய்வதில், நம்மை தூக்கி சுமப்பதில், ஓகே, நமக்கு நன்மையான காரியங்களை செய்வதில், அவருடைய அன்பை நமக்கு காண்பித்து நம்மளை என்ன செய்யறது, அப்படியே நம்மளை அவர் தூக்கி சுமந்து நம்மளை தாங்கி ஏந்தி தப்புவித்து நம்மளை சுகமாக்கி நம்மளை செழிப்பாக்கி நம்மளை ஆரோக்கியப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மலரச் செய்து வளரச் செய்து உயர்வுக்குள்ள நம்மளை கொண்டு போறது, இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாக அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு காண்பிக்கிறார். சோ நம்ம விளங்கிக் கொள்ளணும், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் கொஞ்சம் நல்லவருங்க, ஆனா கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் கடினமா அப்படி இருப்பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஆண்டவரை பத்தின ஒரு படத்தை நீங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா, அந்த படத்தை நீங்க இந்த வகுப்புல ஆரம்பத்திலேயே அதை தூக்கி குப்பையில போட்டுருங்க. ஓகே, நம்ம ஆண்டவர் நல்லவர் தான், நோ 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 நோ, அந்த நல்லவர் தான் இழுப்புக்கே வேலை இல்லை, அவர் நல்லவர் மட்டும்தான். ஓகே, அவர் நல்லவர் தான், அவரிடத்துல எந்த விதமான தீமை இல்லை, எந்த விதமான தீமையான தீமைகளை கொண்டு வருகிற எந்த ஒரு காரியமும் இல்லை. அவர் தீமையை நினைக்காத, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன். சோ நம்முடைய நல்வாழ்வை விரும்புகிற நல்லவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவராகிய தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு யெஷுவா. அப்ப ஒரு பக்கத்துல அவர் நல்லவர் மட்டும்தான். அந்த நல்லவர்ங்கிற பக்கத்துல, அந்த நல்லவருக்கு பக்கத்துல வேற எந்த விதமான கலப்புமே கிடையாது. ஓகே, கொஞ்சம் தீமை, கொஞ்சம் அவர் நம்மளை உபத்திரவப்படுத்தி கொஞ்சம் பார்ப்பாரு, கொஞ்சம் நம்மளை வியாதியில அப்படி படுக்க வைப்பாருங்க, கொஞ்சம் நம்ம காலில் கையில் அப்படி போடுவாருங்க. இந்த உலகத்துல யாரோ ஒரு மேய்ப்பர் ஒரு ஆடு அடங்கலன்னு சொல்லி அத காலை அடிச்சு அதனுடைய காலை ஊனமாக்கிட்டாராம். அந்த மாதிரி நம்ம கால கையை உடைக்கிற அப்படிப்பட்ட மேய்ப்பர் கிடையாது நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென்? எஸ், நம்முடைய ஆண்டவர் நல்லவர் மட்டும்தான். இத நம்ம ஒரு பக்கத்துல உணரணும். சோ இதுக்கு விரோதமா யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க, ஆண்டவர் உன்னை அடிப்பாரு, உன்னை குத்துவாரு, உன்னை வெட்டுவாரு, உன்னை பாழாக்குவாரு, உன்னை நாசமாக்குவாரு, இந்த மாதிரியான, அதாவது வேத வசனத்தை காண்பிச்சு, கவனிங்க நான் சொல்ற வேர்டெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை, வேத வசனங்களை காண்பித்து உங்களுக்கு அப்படி யாராவது சொன்னாலும் அதை நம்பாதீங்க. அது பொய், நம்ப கூடாது.
அதை நீங்க நம்புனீங்கன்னா அந்த அதை நீங்க நம்புறீங்க பாருங்க, அந்த நம்புறத வச்சே பிசாசு உள்ள நுழைஞ்சு உங்க வாழ்க்கைய கொலாப்ஸ் பண்ணிடுவான். ஓகே, சோ நம்முடைய ஆண்டவர் நல்லவர் மட்டும்தான், அவர்கிட்ட நன்மை மட்டும்தான் இருக்கு. சோ நம்மை தாங்குவதில், ஏந்துவதில், சுமப்பதில், நம்மளை ஆரோக்கியமாக்குவதில், குணமாக்குவதில், ஆசீர்வதிப்பதில், செழிப்பாக்குவதில், நம்மை உயர்த்துவதில், இப்படி எல்லாவற்றிலும் நம்மளை பரிசுத்தமாக்குவதில் எல்லாத்திலையுமே அவர் நல்லவராகவே இருக்கிறார். நல்லவராகவே இருக்கிறார். இது ஒரு அவருடைய ஒரு முக்கியமான குணம். இன்னொரு சைடுல அவருடைய அடுத்த ஒரு முக்கியமான குணம் என்னன்னா, அவர் நல்லவர் மட்டும் இல்ல, அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வல்லவர் எதுல அப்படின்னா, நம்முடைய எதிராளி இருக்கான் பாருங்க, நம்முடைய எதிராளியோடு இடைபடுகிற அந்த விஷயத்துல அவர் எப்படி தன்னை விளங்க பண்ணுகிறார் அப்படின்னா, வல்லவராக விளங்க பண்ணுகிறார். கவனிங்க, உங்களோட என்னோட இடைபடும் போது அவர் நல்லவர். God is good all the time. அவர் எப்பொழுதும் எந்த நிலையிலும் உங்களோட என்னோட அவர் இடைபடும் போது, நம்மளோட உறவாடும் போது அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஓகே, உங்களுக்கு தெரியுமா, அதாவது இந்த நல்ல ஆண்டவர் உங்களை அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க வேதத்துல பார்க்கலாம். அது உண்மை. நீங்க அப்படி உங்களை கட்டி அணைக்கிறாரு, என்னுடைய ஆண்டவர் என்னை கட்டி அணைச்சிக்கிட்டு இருக்காரு, நான் அவருடைய அணைப்புக்குள்ள, அவருடைய அரவணைப்புக்குள்ள இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க கற்பனை பண்றீங்க அப்படின்னா அது பொய் இல்ல, அது உண்மை. ஏன்னா தேவனுடைய வார்த்தை, இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஆண்டவர் இயேசுவே நமக்கு அப்படிதான் சொல்லி இருக்கிறார். ஓகே, யோவான் 10ஆம் அதிகாரத்துல 27, 28 இந்த 2 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவரே, ஓகே, நம்முடைய ஆண்டவராகி இயேசுவே இதை சொல்லி இருக்கிறாரு. ஓகே, நம்மள அரவணைச்சிருக்கிறது அவர் மட்டும் இல்ல, குமாரன் மட்டும் இல்ல, பிதாவும் சேர்ந்து 2 பேருடைய கைகள் நம்மளை அரவணைச்சிட்டு இருக்கு. படிங்க. யோவான் 10, 27, 20. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. பாருங்க, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்களும் நானும் இந்த நல்ல ஆண்டவருடைய கையில இருக்கிற ஆடுகள். அவர் நம்மளை அணைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நம்மளை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? எத்தனை பேர் நம்ம அவருடைய அரவணைப்புல இருக்கோங்க, நம்மளை அணைச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஆனா இதோட நிறுத்தினா பரவாயில்ல, இதோட நிறுத்தாம இன்னும் கொஞ்சம் சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் பாருங்களேன். அடுத்து வாசிங்க. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. பாருங்க, ஒரு சைடுல குமாரனுடைய கையிலே நம்ம இருக்கிறோம். அதாவது குமாரன் அவருடைய கரத்துல நம்மளை அரவணைச்சுக்கிட்டு இருக்கார். அடுத்த வசனத்துல பார்க்கும்போது அவரே நமக்கு சொல்றாரு, என் பிள்ளைகளே, உங்களை நான் மட்டும் அணைச்சிக்கிட்டு இல்லப்பா, என் பிதாவுடைய அரவணைப்பு உங்களுக்கு இருக்கு. சோ நானும் அரவணைக்கிறேன். உங்க மூத்த அண்ணனா நானும் உங்களை அரவணைக்கிறேன், நம்ம அப்பாவும் உங்களை அரவணைச்சிருக்கிறாரு. சோ பிதா, குமாரன், இவங்க 2 பேருடைய அரவணைப்புல இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஆவியானவர் அவருடைய அன்பை நமக்குள்ள ஊற்றி அவர் நமக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறார், அவரும் நம்மளை அரவணைக்கிறார். ஆக மொத்தத்துல
திரியேக தேவனுடைய அரவணைப்புக்குள்ள நீங்க இருக்கீங்க. அவங்கள தாண்டி உங்க வாழ்க்கையில எந்த பிசாசோ எந்த பேயோ உங்க வாழ்க்கையை ஒன்னும் செய்ய முடியாதுங்கிற நல்ல செய்திய இந்த கிளாஸ் ஆரம்பத்தில் இந்த முதல் நாள்லேயே உங்களுக்கு சொல்லும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். இதை நீங்க கற்பனை பண்ணணும் பிரதர் சிஸ்டர், நீங்க இதை கற்பனை பண்ணணும். ஐயா அம்மா, நீங்க ஆண்டோடைய அரவணைப்புல இருக்கிறீங்க, நீங்க ஆண்டோடைய அணைப்புக்குள்ள இருக்கிறீங்கிறத நீங்க இமேஜின் பண்ணணும், நீங்க கற்பனை பண்ணணும். அப்ப நம்மோட இடைபடுகிற விஷயத்துல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்கிறார்னா நல்லவராகவே இருக்கிறார். பட் இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, நம்முடைய எதிராளி இருக்கான் பாருங்க, நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசு, அவனோட இடைபடும் போது அங்க அவர் வல்லவராக இருக்கிறார், பராக்கிரமசாலியாக, முழங்கி கர்ச்சிக்கிறவராக, பயங்கரமான பராக்கிரமசாலியாக, யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஓகே, யுத்தத்தில் வல்லவர். இததான் நம்ம யாத்திராகமம் 15:3 நம்ம அதை வாசித்தோம். ஓகே, அந்த வசனத்தை யாராவது ஒருத்தர் நம்ம தமிழ் பைபிள படிச்சுட்டு அப்படியே நம்ம சாமுவேல் முருகன் ஐயா அந்த வசனத்தை திருவிவிலியத்துல வாசிப்பாங்க. இப்ப நம்ம அப்படியே அந்த வசனத்துக்குள்ள நம்ம போறோம். சோ என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நல்லவராக மட்டும்தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க உணரணும். அதையே நீங்க கற்பனை செய்யணும். உங்க ஆழ் மனசாட்சியில ஆழ் மனசுல இது ஆழமா பதியணும். இதுக்கு விரோதமா பைபிள்ல பழைய ஏற்பாடு நிறைய அந்த ஆண்டவர் வெட்டுவாரு, குத்துவாரு, உன்னை அழிப்பாரு, உன்னை உடைச்சிருவாரு, உன்னை காயப்படுத்துவாரு அப்படிலாம் ஏதாவது வசனம் இருக்குன்னு வைங்களேன். இருக்கு, பைபிள்ல இருக்கா? ஆமா இருக்கு. இப்ப அந்த மாதிரி வசனங்களை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் நல்லவர் தான், ஆனா அவர் கொஞ்சம் கடினமா இருப்பாரு, கடினமா இடைபடுவாரு, அவர் உங்ககிட்ட கொஞ்சம் கடினமா நடந்துக்குவாரு, அவர் கொஞ்சம் கொடூரமா இருப்பாரு, நீ வாழ்க்கையில எங்கேயாவது தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவர் தடியை எடுத்துருவாரு, பட்டயத்தை எடுத்துருவாரு அப்படின்னு உங்களுக்கு யாராவது பிரசங்கம் பண்றாங்க, வார்த்தையை வச்சே உங்களுக்கு பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னாலும் இயேசுவின் நாமத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க நம்பாதீங்க. அது பொய், அது ஆண்டவரிடமிருந்து வந்த பிரசங்கம் இல்ல, வார்த்தை இல்ல, அது பிசாசுகிட்ட இருந்து வந்த வார்த்தை. ஹலோ, இருக்கீங்களா? ஆமென். இப்ப வாசிக்கலாம். படிங்க யாத்திராகமம் 15:3. ஐயா நான் வாசிக்கட்டுங்களா? நம்ம பைபிளை உங்க படிச்சதுக்கு அப்புறம் வாசிங்கய்யா. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஓகே, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஓகே, இப்போ ஐயா வாசிக்கிறாங்க. இத திருவிழியத்துல வல்லவர் ஆண்டவர், ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பாருங்க, போரில் வல்லவர் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, இந்த நம்முடைய எதிராளி இருக்கான் பாருங்க. 1 பேதுரு 5:8 நமக்கு ஒரு எதிராளி இருக்கான். ஓகே, அவனை பத்தி என்ன போட்டிருக்கு பாருங்களேன். 1 பேதுரு 5:8 வாசிங்க. 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நமக்கு ஒரு எதிராளி இருக்கான் பிரதர், சிஸ்டர், ஐயா அம்மா, தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் சிங்கம் கிடையாது. ஓகே, அவன் யாருன்னா சிங்கத்தை போல. he is not lion. லயன் மாதிரி, சிங்கத்தை போல, சிங்கம் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு, ஆனா ஒரிஜினல் சிங்கம் கிடையாது. சிங்கத்தை போல வேஷம் போட்டுக்கொண்டு
யார விழுங்கலான்னு பாருங்க, வகை தேடி நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட முடியாது அவ்வளவு சீக்கிரம். என்ன செய்யறானா, யாராவது இடம் கொடுப்பாங்களா, யாராவது என்ன உள்ள ஏத்துக்குவாங்களான்னு சொல்லி வெளியே, ஓகே, நம்ம வாழ்க்கைக்கு வெளியே தான் அவன் சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க சாத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டான், உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறான், உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறான், உங்களுக்குள்ள இருக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அந்த நினைப்பு தான் அவன் உள்ள வர்றதுக்கு நீங்க கொடுக்கிற இடம், நீங்க கொடுக்கிற பிளேஸ் அது. ஆனா பைபிள் வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது, அவன் உங்களுக்குள்ள இல்ல, உங்க வீட்டுக்குள்ள இல்ல, அவன் வெளியே சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எதிராளி வெளியே இருக்கிறான். ஓகே, அவ்வளவு சீக்கிரமெல்லாம் உங்களை தொட முடியாது. திரியேக தேவனுடைய அரவணைப்புக்குள்ள இருக்கிற உங்களையும் என்னையும் அவன் அவ்வளவு சீக்கிரம் தொட முடியாது. அவன் வெளியே இருக்கிறான். சோ இந்த வெளியே இருக்கிறானே சிங்கம் போல, நாட் அவன் லைன் கிடையாது, சிங்கம் இல்ல, அவன் சிங்கத்தை போல, அதாவது சிங்கத்தின் வேஷத்தை போட்டுக்கொண்ட ஒரு டூப்ளிகேட் லைன் மாதிரி அப்படி வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிற இவனை அடிச்சு நொறுக்கிற ஒரிஜினல் சிங்கமாக, ஓகே, யுத்தத்தில் வல்லவராக, போரில் வல்லவராக நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஓகே, சரி. இப்ப இந்த யாத்திராகமம் 15:3 தான் நம்ம இன்னைக்கு தங்கி இருக்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம முன்னுரையான விஷயத்தை தான் நம்ம படிக்கிறோம். நாளையில இருந்து நம்ம முதல் பாடத்துக்குள்ள அப்படியே நம்ம போறோம். சோ இந்த நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி நம்ம படிக்கிறது எதுக்காக அப்படின்னா, ஐயோ நமக்கு யுத்தம் இருக்கா, சாத்தான் வருவானா, அவனோட சண்டை போடணுமா, ஐயோ சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லி நீங்க பயந்து போய், பயந்து எப்ப பார்த்தாலும் பேய் 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 அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இந்த பேய் கான்சியஸாவே இருந்துகிட்டு, குத்திடுவானோ வெட்டிடுவானோ, ஐயோ அவனோட யுத்தம் பண்ணுமாமே அப்படின்னு அவனை பார்த்து பயந்துகிட்டு அப்படி இருக்கிறதுக்காக இல்லைங்க. இந்த பாடத்தை படிக்கிறது எதுக்கு தெரியுமா? நம்ம ஆண்டவர் எவ்வளவு எவ்வளவு பெரியவர், மகத்துவமானவர், உங்களை எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரு, அவன் எவ்வளவு வல்லமை இழந்த, ஏற்கனவே தோற்று போனவன். சோ அவனை நம்ம எந்த மனநிலையோட சந்திக்கணும், அந்த யுத்தம் எவ்வளவு எளிமையானது, இதையெல்லாம் நம்ம அறிந்து நம்ம மைண்ட் செட்டப் எல்லாம் மாற்றி எல்லா பய உணர்வுகள், குற்ற உணர்வுகள் எல்லாம் நீங்கி நல்ல தைரியமா, ஹாப்பியா, ஓகே, இந்த யுத்தத்துல நம்ம எந்த மைண்ட் செட்டப்போட நம்ம போய் யுத்தம் பண்ணணும், அது எவ்வளவு ஜாய்ஃபுல்லான ஒரு அனுபவம். ஓகே, அது உங்களை சங்கடப்படுத்துகிற, நம்மளை சஞ்சலப்படுத்துற ஒரு காரியம் கிடையாது. அது எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் அது. அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காண்பிக்கும்படியாக நீங்களும் நான் இதை அறிஞ்சு கிறிஸ்தவ வாழ்க்கைய சந்தோஷமா ஹாப்பியா வாழ்றதுக்காக தான் இந்த பாடங்களை நம்ம படிக்க போறோம். சரி, ஓகே. சோ நம்ம இதுக்காக தான் இந்த பாடத்தை நம்ம இன்னைக்கு இன்னையிலிருந்து நம்ம படிக்க போறோம். ஓகே, இப்ப இந்த யாத்திராகமம் 15:3 கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அப்படிங்கிறதான் இந்த வசனம். ஓகே, ரொம்ப அற்புதமான வசனம். இந்த வசனம் ஹீப்ரூல எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நீங்க உங்களுக்கு யாருக்காவது நீங்க எபிரேயம் தெரியல, நாங்க ஹீப்ரூலாம் எங்களுக்கு தெரியாதுங்க, ஆனா நாங்களாம் இப்படி இதை விளங்கிக்க முடியுமானா நீங்க கவலைப்படவே தேவையில்லை. உங்களுக்கும் புரியுற மாதிரி நாங்க காரியத்தை நாங்க சொல்றோம். சோ உங்களுக்கு அழகா புரிஞ்சிடும். ஓகே, அதனால அது பிரச்சனை இல்லை. சோ நீங்க தைரியமா நீங்க படிக்கலாம். ஓகே, சரி. இந்த வசனம் ஹீப்ரூல எப்படி இருக்கு? கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் அப்படிங்கிற வசனம் ஹீப்ரூல எப்படி இருக்கு அப்படின்னா, யகவா ஈஷ் மில்காமா யகவா ஷெமு அப்படின்னு இருக்கு.
சோ பாருங்க, யெகோவா ஈஷ் மில்காமா. நான் அப்படியே எபிரேய லெட்டர் சொல்லிருக்கேன், நாங்களே எழுதிக்கிறோம். ஓகே ஓகே, சொல்றேன். சோ யெகோவா ஈஷ் மில்காமா, யெகோவா ஷெமு. இதான் வந்து இந்த வசனம், யாத்ராகமம் 15:3. ஓகே, யெகோவா இதுக்கான எழுத்து யோத் ஹே வாவ் ஹே, யெகோவா, யாவே அல்லது யெகோவா எப்படி சொன்னாலும் ஓகே தான். அடுத்தது ஈஷ், ஈஷ் ஆலேஃப் யோத் ஷின், ஈஷ். சோ ஆலேஃப் யோத் ஷின். இது வந்து நீங்க இந்த எபிரேய எழுத்துக்களை நீங்க எபிரேயம் தெரியாம இருக்கிறவங்க, எபிரேயம் படிக்கலங்க அப்படின்னு சொல்றவங்க, நீங்க இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னா சங்கீதம் 119க்கு போனீங்கன்னா அங்க வந்து இந்த எழுத்துக்கள் எல்லாமே இருக்கும். ஓகே, 22 ஹீப்ரு லெட்டர்ஸும் சங்கீதம் 119ல அப்படியே லைனா இருக்கும். ஆலேஃப் பேத் கிமல் அப்படி எல்லாம் லைனா இருக்கும், நீங்க அதை பார்த்துக்கலாம். ஓகே, சோ பாருங்க, முதல்ல யெகோவா யோத்கே வாவ்கே, ரெண்டாவது ஈஷ் ஆலேஃப் 1வது எழுத்து, யோத் 10வது எழுத்து, ஷின் 21வது எழுத்து, ஈஷ். அடுத்தது இந்த மில்காமா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த மில்காமா MILHAMAH மில்காமா. ஓகே, MILHAMAH. ஏன் இதுக்கு நான் ஸ்பெல்லிங் சொல்றேன்னா, இப்ப இந்த வேர்டு தான் இன்னைக்கு நம்ம முக்கியமா கவனிக்க போற வார்த்தை. ஓகே, சோ மில்காமா இதுக்கான ஹீப்ரு லெட்டர்ஸ் சொல்றேன். மெம் லாமெட் ஹெத் மெம் ஹே, மில்காமா. மெம் 13வது லெட்டர், லாமெட் 12வது லெட்டர், ஹெத் 8வது லெட்டர், மெம் 13வது லெட்டர், ஹே 5வது லெட்டர், மில்காமா. சோ ஓகேவா, யெகோவா ஈஷ் மில்காமா. ஓகே, மெம் லாமெட் ஹெத் மெம் ஹே, மில்காமா. அடுத்தது அடுத்த ரெண்டு வார்த்தை பாருங்க, யெகோவா ஷெமு, யோத்கே வாவ்கே, யெகோவா. இங்கிலீஷ்ல நீங்க போடுறதா இருந்தா அதுக்கு வந்து YHWH அப்படிதான் போடணும், யெகோவா. சோ யெகோவா, அப்புறம் ஷெமு SHEMU, ஷெமு. ஓகே, ஷின் மெம் வாவ், ஷின் 13வது லெட்டர், மெம் 14வது லெட்டர், வாவ் 6வது லெட்டர். சோ இதுதான் இந்த வசனம், யாத்ராகமம் 15:3. இதான் இந்த வசனம். இதுல கவனிங்க, இதுல இந்த யுத்தம், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதுல இந்த யுத்தம் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை வந்து அந்த 3வது வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, யெகோவா ஈஷ் மில்காமா. யெகோவா ஈஷ் அப்படின்னா வல்லவர் என்பது மட்டும் கிடையாது, சாம்பியன் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய தேவன் யுத்தத்துல வந்து சாம்பியனா இருக்கார், வெற்றி வீரனாக இருக்கிறார். அதான் அந்த ஈஷ். சோ யெகோவா கர்த்தர், ஈஷ் வல்லவர் அல்லது வெற்றி வீரன். எதுல? மில்காமா, யுத்தத்தில். ஓகே, அப்ப இந்த யுத்தம் என்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை, இந்த 3வது வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, மில்காமா. மில்காமா அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் யுத்தம் என்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை, மில்காமா. ஓகே, சோ இந்த வார்த்தைக்குள்ளதான் நம்ம வந்து தங்கி நம்ம வந்து அநேக காரியங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. சோ நம்முடைய ஆண்டவர் வந்து அவர் வந்து யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். சோ யுத்தத்தில் அவர் வல்லவர், மில்காமா அப்படிங்கிற வேர்டு இங்க இருக்கிறத
நம்ம பார்க்கிறோம். யுத்தம் என்பதற்கான எபிரேய வார்த்தை இந்த வார்த்தை தான். சரி, இன்றைக்கு முன்னுரையாக இதுல இருந்து நம்ம நிறைய சில காரியத்தை நம்ம படிச்சுட்டு நாளை இருந்தா நம்ம பாடத்துக்குள்ள அப்படியே நம்ம உள்ள போக போறோம். இன்னைக்கு நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய இன்ட்ரோடக்ஷன், முன்னுரையான காரியங்கள். சரி, இப்ப இந்த மில்காமாங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்களா, யுத்தம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பார்க்கிறோம். நம்ம என்ன படிக்க போறோம், என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம், நான் குறிப்பா சொல்றேன், அப்புறமா நீங்க அப்படியே நம்ம உள்ள போகலாம். ஓகே, முதலாவது அர்த்தம். ஓகே, அர்த்தம். இந்த மில்காமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, அதனால என்னுடைய அர்த்தத்தை நாம் படிக்க போறோம். இந்த மில்காமாங்கிற வார்த்தையினுடைய மீனிங் என்ன, அதை நம்ம படிக்க போறோம். இரண்டாவதாக அடங்கியவைகள். இந்த யுத்தம்ங்கிற வார்த்தைக்குள்ள, மில்காமா யுத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள என்னெல்லாம் அடங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம். ஓகே, என்னெல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் விளங்கிக் கொள்ளும் போது இந்த பிசாசோட ஐயோ போராடணுமா அப்படிங்கிற அந்த பயமே நம்மளை விட்டு போயிடும். ஓகேவா? சோ நம்ம அதை பார்க்க போறோம். மூன்றாவது அருமை ஆண்டவர். இந்த யுத்தத்துல நம்முடைய அருமை ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? சோ அவர் இந்த வார்த்தைக்குள்ள, இந்த பேசேஜுக்குள்ள, இந்த பகுதியில நம்முடைய ஆண்டவரை நம்ம பார்க்கணும். சோ நம்முடைய அருமை ஆண்டவர் இப்படி கூட போட்டுக்கோங்க. மூணாவது குறிப்பாக நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு, அருமை ஆண்டவர் இயேசுன்னு போட்டுக்கோங்க. சோ முதல்ல அழைப்பு, இரண்டாவது அடங்கியவைகள், மூணாவது நம் அருமை ஆண்டவர் இயேசு அல்லது யெஷுவா, அதை நம்ம பார்க்கிறோம். நாலாவது அழைப்பு. யுத்தம் அர்த்தம் தானே, முதல்ல அர்த்தம், முதல்ல அர்த்தம், இரண்டாவது அடங்கியவை, மூணாவது அருமை ஆண்டவர் இயேசு அல்லது யெஷுவா, அருமை ஆண்டவர் யெஷுவா, நாலாவது அழைப்பு. ஓகே, அழைப்பு. ஆண்டவர் பிசாசோடு யுத்தம் பண்ணுவதற்கு யுத்த வீரர்களாக, வீராங்கனைகளாக யாரை அழைச்சிருக்கிறாரு அது நமக்கு தெரியணும். அதை பார்க்க போறோம். ஓகே, அதை நம்ம பார்க்க போறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். சோ பாருங்க, இது ஏதோ ஒரு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி இது கிடையாது. ஓகே, இது ரொம்ப ஒரு போராட்டம் அந்த மாதிரி கிடையாது. இது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். சோ ஐந்தாவதாக நம்ம பார்க்க போறது என்னன்னா, அன்பின் உறவு. ஓகே, அன்பின் உறவு. சோ இந்த 5 விஷயங்களை இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். ஓகே, அழைப்பு, அடங்கியவைகள், முதல்ல நம்ம பார்க்க போறது அர்த்தம், இரண்டாவது அடங்கியவைகள், மூணாவது அருமை ஆண்டவர் இயேசு அல்லது யெஷுவா, நாலாவது அழைப்பு, அஞ்சாவது அன்பின் உறவு. இது எல்லாமே இந்த மில்காமாங்கிற வார்த்தைக்குள்ள, அந்த வார்த்தையினுடைய முன்னாடி பின்னாடி இருக்கிற மீதி உள்ள வார்த்தைக்குள்ள எல்லாம் அப்படி இணைஞ்சு இதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க முடியும். ஓகே, எல்லாருக்கும் ஒரு முறை செக் பண்ணிக்கிறதுக்கு, ரீகால் பண்ணிக்கிறதுக்காக உங்களை யாராவது ஒருத்தர் இந்த 5 விஷயத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அர்த்தம், அடங்கியவைகள், அருமை ஆண்டவர் இயேசு, அழைப்பு, அன்பின் உறவு. ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி, இப்ப நம்ம அப்படியே உள்ள போகலாம். கர்த்தர் நல்லவர். சரி, முதலாவது நம்பர் 1 அர்த்தம். இந்த மில்காமா அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள நம்ம அர்த்தத்தை பார்க்க போறோம். ஓகே, அர்த்தம். இந்த மில்காமாங்கிற வேர்ட் இருக்கே, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ளணும்.
ஓகே, நம்பர் 1, இந்த மில்காமாங்கிற வார்த்தைக்கு பேட்டில், போர்க்களம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. போர்க்களம். போர்க்களம் அப்படின்னா யுத்தம் நடக்கிற இடம். ஓகே, யுத்தம் நடக்கிற இடம். அப்போ நமக்கு தெரியணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில போர்க்களங்கள் இருக்கு. போர்க்களங்கள் இருக்கு. வாழ்க்கை ஒரு போர்க்களம். வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் மாறுமா? சோ போர்க்களம் இருக்கு. ஓகே, போர்க்களங்களை நாம் பலவிதமான போர்க்களங்களை, அதாவது போராடுகிற இடங்களை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. சோ போர்க்களம், அதை நம்ம பார்க்கிறோம். பேட்டில். ரெண்டாவது, இந்த மில்காமா அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா ஃபைட், சண்டை. ஓகே, ஃபைட், சண்டை. அப்போ போர்க்களம் மட்டும் இல்ல, இங்க வந்து சண்டை போட வேண்டியதான சூழ்நிலைகள் உண்டு. ஓகே, நீங்க பொறுமையா கவனிங்க. எப்படியா சண்டைலாம் போடணும்னா எப்படி சந்தோஷமா கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னா நம்ம அதை நீங்க வந்து இதை ஃபுல்லா கேட்டாதான் புரியும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில சண்டை போடணுமா? ஆமா. சண்டை இருக்கா? ஆமா இருக்கு. சண்டை போடணும். அது என்ன சண்டை, எப்படி அந்த சண்டையை போடுறது பார்க்கலாம். ஓகே, சப்போ எதிராளியோட சண்டை இருக்கு, சண்டை போடணும். ஓகே, மூன்றாவது, அப்ப இங்க பாருங்க, ஆண்டவர் ஒரு யுத்தம் சொல்லும் போது அதுல போர்க்களம் இருக்கு. அடுத்து அந்த போர்க்களம் மட்டும் இல்ல, சண்டை போட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அடுத்து மூணாவது, இந்த மில்காமாங்கிற வார்த்தைக்கு வாரியர், படை வீரர், யுத்த வீரர். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் இயேசு, நம்முடைய யெகோவா தேவன், அவர் எப்படி இருக்கிறாராம்? அவர் யுத்தத்தில், அதாவது இந்த யுத்தத்துல முன்ன நிக்கிற, கவனிங்க, ஏங்க இந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கைன்னு நான் சொல்றேன். நம்மள முன்னாடி விட்டுட்டு அவர் பின்னாடி வர்றவர் கிடையாதுங்க. யுத்தம்னு வரும்போது அவர் யுத்த வீரனாக, தளபதியாக அவர் தான் நமக்கு முன்னாடி நிற்கிறார். நின்று யுத்தத்தை இனிமேல் சந்திக்க போறதில்லை, அதை ஏற்கனவே சந்திச்சிட்டார், சந்தித்து ஜெயித்தும் விட்டார். இதெல்லாம் சிலுவையில் நடந்தது. ஓகே, நம்ம அதை பார்க்கிறோம். அப்போ இந்த மில்காமா அப்படின்னா யுத்த வீரர், யுத்த வீரர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு, வாரியர். அடுத்தது நாலாவது, இந்த மில்காமாங்கிற வார்த்தைக்குள்ள சாப்பிடுதல் அப்படிங்கிறதான ஒரு மீனிங் இருக்கு. ஈட்டிங், சாப்பிடுறது. இப்ப கவனிங்க, ஆண்டவர் வந்து யுத்தத்துல வல்லவரா அந்த யுத்தத்தை சந்திக்கிறார் பாத்தீங்களா? அந்த யுத்தத்தை வந்து எப்படி அவர் சந்திக்கிறார்னா, ரொம்ப டேஸ்டா, ருசிகரமான சாப்பாடை சாப்பிடும்போது எந்த ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி அவர் யுத்தத்தை செய்கிறார். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் விரோதமா எதிராளி வருகிற அந்த நேரத்துல இந்த எதிராளியை ஆண்டவர் சந்திக்கிறார். நமக்கு முன்னாடி நின்று அவர் தான் எதிராளியை சந்திச்சு அவனை ஓட ஓட விரட்டுறார் இல்லையா? நம்ம வந்து அவர் கூட நிக்கிறோம், அவனதான் கூட நின்று டாடி டாடி அடிங்க டாடி அவனை அப்படி சொல்றோம். சோ அந்த எதிராளி அவர் சந்திக்கும் போது எப்படி சந்திக்கிறாரா? ஒரு டேஸ்டான சாப்பாடு சாப்பிடுற மாதிரி அந்த உணர்வோட, அதாவது யுத்தத்தை வந்து ஒரு ருசிகரமான வாழ்க்கையில ஒரு டேஸ்ட் பண்ற ஒரு ருசிகரமான அனுபவமாக நினைத்து அவருக்கு அந்த மாதிரிதான் யுத்தம். ஓகே, சோ ஈட்டிங்கிற மீனிங் இருக்கு. அடுத்து அஞ்சாவது, ஓவர் கம், ஜெயிப்பது. யுத்தத்துல நம்ம தெய்வம் இருக்கிறாரே, நம்முடைய யெகோவா தெய்வம், அவர் இதுக்கு முன்னாடியும் சரி, இப்பவும் சரி, இனிமேலும் சரி, அவர் தோற்றதும் கிடையாது. இப்ப அவர் தோற்கடிக்க, அதாவது யுத்தத்துல வந்து அவர் தோற்று போய் கொண்டிருக்கிற நிலைமையிலே அவர் இல்ல, இனிமேலும் அவர் தோற்க மாட்டார்.
மொத்தத்துல யுத்தத்துல அவருக்கு தோல்வியே கிடையாது, ஜெயம் மட்டும்தான் அவருக்கு. ஓகே, சோ நம்முடைய தேவன் வரலாற்றில் கடந்த காலத்திலையும் சரி, இப்போ நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் சரி, இனிமேலும் சரி, அவர் யுத்தத்தில் ஒருபோதும் தோற்றதும் இல்லை, இனிமேல் அவர் தோற்க போவதும் இல்லை. அப்படிப்பட்ட யெகோவா தேவன் அவருடைய அரவணைப்புக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறதுனால நமக்கு விரோதமாய் வருகிற யுத்தங்கள்ல நம்ம தோல்வி அடைய மாட்டோம். நமக்கு தோல்வியே கிடையாது, நமக்கு ஜெயம் மட்டும்தான், நமக்கு வெற்றி மாத்திரமே என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சோ ஓவர் கம், ஜெயிப்பது அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம் இருக்கு. சோ இதெல்லாம் சேர்ந்ததுதாங்க மில்காமா. மில்காமா அப்படிங்கிற வார்த்தை யுத்தம். சோ யுத்தம் அப்படின்னு சொல்லும் போது 5 அர்த்தத்தை நம்ம பார்க்கிறோம். ஓகே, போர்க்களம். அடுத்தது நீங்க சொல்லுங்க, இரண்டாவது சண்டை. ஓகே, யுத்த வீரர், சாப்பிடுறது, யுத்தத்தை சாப்பிடுற மாதிரி அவர் சந்திக்கிறார். அடுத்து ஜெயிப்பது, எப்போதும் அவருக்கு ஜெயம்தான், தோல்வியே கிடையாது. அப்ப அவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் நமக்கு ஒரு எதிராளி வரும்போது நம்ம யுத்தத்தை எப்படி சந்திக்கணும் அப்படின்னா பயந்துகிட்டு நொந்து வெந்து போய் விரக்தியாகி அப்படி கிடையாதுங்க. யுத்தத்தை அப்படி டேஸ்டா ஒரு சாப்பிடுற மனநிலையோட தைரியமா ஹாப்பியா இந்த யுத்தத்தை நம்மால சந்திக்க முடியும். இந்த யுத்தத்துல கண்டிப்பா நீங்களும் நானும் தோற்று போகவே மாட்டோம். நமக்கு ஜெயம் என்பது எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஜெயம் என்பது நம்முடைய பிறப்புரிமை. ஓகே, நம்முடைய பிறப்புரிமை. சோ நம்ம தோற்று போகவே மாட்டோம். இந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சாத்தான் எதிராளியா நின்னு அவன் அதை பண்ணிருக்கா இதை பண்ணிருக்கா, அவங்க எனக்கு விரோதமா எழுப்பி வச்சிருக்கான், இப்படி பண்றான் அப்படி பண்றான், என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க ஆண்டவரை முன்னிட்டு அவரை முன்பாக நிறுத்தி அவைகளெல்லாம் முறியடிச்சு அவனுடைய எல்லா விதமான தந்திரங்களை முறியடிச்சு உங்க எல்லைக்குள்ளேயே அவனை இல்லாம ஆக்க போறீங்க பிரதர், போறீங்க சிஸ்டர். அதுக்குதான் ஓகே, அதான் நம்ம பாடுறோம், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெயகீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சோ இந்த யுத்தம் மில்காமா, இதுக்குள்ள இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தான் என்னுடைய அர்த்தங்கள். சரி, இரண்டாவது அடங்கியவை. இந்த மில்காமாங்கிற வார்த்தைக்குள்ள என்னெல்லாம் அடங்கி இருக்கு அதை நம்ம பார்க்கணும். இந்த மில்காமாங்கிற வார்த்தைக்குள்ள என்னெல்லாம் அடங்கி இருக்கு பாருங்க. இந்த எபிரேய வார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை நிறைய அர்த்தங்களை, ஒரு நிமிஷம், இந்த எபிரேய வார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை அநேக காரியங்களை நமக்கு சொல்லும். ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள நிறைய வார்த்தைகள் அப்படியே ஒட்டிட்டு இருக்கும், அப்படியே கூடவே அப்படி பின்னி பிணைஞ்சு இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். ஓகே, அப்ப இந்த மில்காமாங்கிற இந்த வார்த்தைக்குள்ள என்னெல்லாம் அடங்கி இருக்குங்கிறத பார்த்தோம்னா, ஆண்டவர் நம்ம இப்ப இந்த எபேசியர் 6:12 படிச்சோம் இல்லையா, அவர் யுத்தத்துல வல்லவர், நம்மளையும் யுத்தத்துல நிறுத்தி இருக்கார். நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12 வாசிங்க. எபேசியர் 6 அதிகாரம்
12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தரங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ நமக்கு போராட்டம் உண்டு. அவர் யுத்தத்தில் வல்லவர். ஆண்டவர் யாத்திராகமம் 15:3 ஒரு யுத்தத்தில் வல்லவர்னு சொல்லும் போது அங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை கடக்க பண்ணி அந்த அற்புதத்தை அவங்க பார்த்து, அந்த அதிசயத்தை பார்த்து அவங்க தான் இதை சொல்றாங்க. அப்படிங்கும்போது ஆண்டவர் யுத்தம் பண்றாருன்னா அவர் தனியா இல்ல, அந்த யுத்தத்தில் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளை இணைத்து இருக்கிறார். அப்போ இந்த யுத்தம்னு சொல்லும் போது அந்த யுத்தத்தை நம்ம ஆண்டவரோடு கூட நின்று, ஓகே, அவரோடு இணைந்து நின்று அந்த யுத்தத்துல பங்காளிகளாக நின்று நம்ம செயல்படுவதற்கு நமக்கு என்னெல்லாம் ஒரு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த மில்காமாங்கிற வார்த்தைக்குள்ளேயே நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்ப மில்காமாவுக்கு என்னென்ன எழுத்து வந்திருக்கு? ஹீப்ரு படிக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். மில்காமாங்கிற வார்த்தைக்குள்ள என்னென்ன லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு? சொல்ல முடியுமா? மில்காமா. ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். மெம், லாமெட், ஹெத், மெம், ஹே. ஓகே, இப்ப பாருங்க, இதுல இந்த மில்காமாவுல ரெண்டாவதா வந்திருக்கிற லாமெடையும், ரெண்டாவது எழுத்து பாருங்க, லாமெட் இருக்கு இல்லையா, லாமெட். அடுத்து இந்த மில்காமாவுல மூணாவது எழுத்து ஹெத். அடுத்தது நாலாவது எழுத்து. மொத்தம் 5 எழுத்து இந்த மில்காமாங்கிற வார்த்தைக்கு. மெம், லாமெட், ஹெத், மெம், ஹே, 5 எழுத்து. அதுல அந்த ரெண்டாவது எழுத்து, மூணாவது எழுத்து, நாலாவது எழுத்து, லாமெட், ஹெத், மெம், இந்த 3 எழுத்தை மட்டும் தனியா எழுதுனா என்ன வார்த்தை கிடைக்கும் தெரியுமா? லஹெம் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடைக்கும். லஹெம். இந்த லஹெம் அப்படின்னா அப்பம், பிரெட். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, ஆதியாகமம் 3:19 வாசிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய். போதும். ஆகாரம் புசிப்பாய் இருக்கு இல்லையா, அந்த ஆகாரம் என்பதற்கு இந்த லஹெம், லாமெட், ஹெத், மெம், லஹெம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவரோடு இணைந்து இந்த யுத்தத்தில் நம்ம பங்கெடுப்பதற்காக ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறாரு? நல்ல சாப்பாடு கொடுக்கிறாரு. நம்ம பலனடைந்து நல்ல பலப்பட்டு உள்ளான மனுஷன்ல நல்ல பலனோட இருக்கணுங்கிறதுக்காக நாம சாப்பாடை உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆண்டவர் அவரே நமக்கு சாப்பாடை உண்டாக்கி, என் பிள்ளை நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி நமக்கு சாப்பாடு கொடுக்கிறார். சாப்பாடு மத்தேயு 4:4 இந்த சாப்பாடு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அங்க இருக்கு பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 4:4. அவன் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பேப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆக்சுவலா பிழைப்பான்னு சொல்றதை விட வாழ்வான் என்று சொல்வதுதான் கரெக்ட். ஓகே, அது பிழைப்பான் அங்க போட்டாங்க. ஆனா நம்ம அதை புரிந்து கொள்ளும் போது வாழ்வான். ஓகே, அப்ப உங்களை என்னையும் வாழ வைக்கிற அப்பம் இந்த தேவனுடைய வார்த்தை லஹெம். அப்ப நம்ம யுத்தத்துல
நம்ம இணைந்து நின்று ஆண்டவரோட இணைந்து நின்று அந்த யுத்தத்துல பங்கெடுக்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு? வார்த்தையை கொடுக்கிறாரு, வார்த்தையாகிய சாப்பாடு போடுறாரு நமக்கு. எரேமியா 15:16 நீங்க வாசித்தீங்கன்னா, எரேமியா 15ஆம் அதிகாரம் 15 அதனுடைய 16வது வசனம் 16th வேர்ட் அதை நீங்க பார்த்தீங்கன்னா, அவரே நமக்கு இந்த சாப்பாடை கொடுக்கிறாரு, வார்த்தை என்கிற சாப்பாடு. படிங்க எரேமியா 15:16. படிங்க ரூபிஸ், படிங்க ரூபிஸ், வாசிங்க எரேமியா 15:16. படிங்க. உடைய வார்த்தைகள் கிடைத்தவனே அவைகளை உட்கொண்டேன், உடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, எரேமியா 15:16 திரும்ப வாசிங்க. உடைய வார்த்தைகள் கிடைத்தவனே அவைகளை உட்கொண்டேன், உடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது. ஓகே, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அப்ப வார்த்தை நமக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னா, ஆண்டவர்ட்ட இருந்து கிடைக்குது. இந்த வேத வசனத்தை படிக்கும் போது, தேவனுடைய வார்த்தை வேதத்தை நம்ம படிக்கும் போது, ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த வேத வசனத்திலிருந்து நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறாரு, ரெவலேஷன்ஸ் கொடுக்கிறாரு. அந்த வேதத்துல தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நாம் அனுபவிக்கிறோம். ஓகே, பாருங்க, இந்த பைபிள்ல 3 W இருக்கு. W W W. ஓகே, என்ன W? 3 W இருக்கு. ஒன்னு வேஸ் ஆஃப் காட், ரெண்டாவது ஒர்க்ஸ் ஆஃப் காட், மூணாவது வேர்ட் ஆஃப் காட். ஃபர்ஸ்ட் ரெண்டு புரியவே இல்ல, நான் கட்டாய் வருது. ஓகே ஓகே, திரும்ப நான் சொல்றேன். 3 W சொல்றேன். நம்பர் 1 வேஸ் ஆஃப் காட், தேவனுடைய வழிகள், வேஸ், அவருடைய வழிகள், அவருடைய வழிகள், WAYS, வேஸ், அவருடைய வழிகள். இரண்டாவது ஒர்க்ஸ், ஒர்க் ஆஃப் காட், அவருடைய அவருடைய செயல்கள். மூணாவது வேர்ட் ஆஃப் காட். ஓகே, இந்த யுத்தத்துல நீங்களும் நானும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேதத்துல ஆண்டவர் என்னெல்லாம் வச்சிருக்காரு பாருங்க. அவருடைய வழிகளை வைத்திருக்கிறார், அவருடைய வேலையை வச்சிருக்கிறாரு, அவருடைய வார்த்தையை வச்சிருக்கிறார். ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இன்னும் கூட ஆர்டரா சொல்லணும்னா, ஒர்க்ஸ் ஆஃப் காட், வேஸ் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய செயல்கள், ஆண்டவர் என்னெல்லாம் செய்யறாரு, என்னெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறது அங்க இருக்கு வேதத்தை படிக்கும் போது. ரெண்டாவது அதை எப்படி செஞ்சாரு, அதான் அவருடைய வேஸ், அவருடைய வழிகள். மூணாவது அங்க அதெல்லாம் செஞ்சது யாரு? வார்த்தையாகிய தேவன், அவர்தான் கர்த்தர் என்கிற நாமத்துல செய்யறாரு. So word of God, so works of God, ways of God, word of God. தேவனுடைய வேலை, அதாவது செயல்கள், அடுத்து தேவனுடைய வழிகள், அடுத்து தேவனுடைய வார்த்தை. இது எல்லாமே இந்த பைபிள்ல இருக்கு பாருங்க. இத உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் நான் அதை உட்கொண்டேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இது அப்படியே நம்ம உட்கொள்ள நம்ம உள்வாங்க அது நமக்குள்ள போக நம்முடைய ஆழ் மனசுல அது பதிய நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு அது பலனா மாறிடும். சாத்தான் நம்மளை கண்டு பயந்துருவான். யுத்தத்துல நமக்கு தோல்வியே கிடையாதுங்க, நம்ம ஜெயிக்கிறவங்களா தான் இருப்போம். எத்தனை பேர் ஆமென்? ஆமென். ஓகே, சோ இந்த ரொம்ப விட்டு வருதுனா நீங்க பேசுறது. இந்த மூணு புரிஞ்சிட்டீங்களா? வேஸ் ஆஃப் காட், ஒர்க்ஸ் ஆஃப் காட், வேஸ் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட். ஓகே, இந்த மூணு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சு. ஓகே,
அப்போ ஆண்டவர் இந்த பைபிள்ல இந்த மூணையும் வச்சிருக்கார். இத நம்ம உட்கொள்ள நம்முடைய வாழ்க்கை தோல்வியை பார்க்காது, ஜெயத்தின் மேல் ஜெயத்தை நம்ம பார்ப்போம். இதுதான் இந்த லஹம். அந்த மில்காமாவுல லஹம் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு இதை காண்பிக்கிறது. ஓகே, உலகத்துல WWW சொல்றாங்க இல்லையா, உலகத்துல WWW சொல்லி சொல்றாங்க பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற WWW எல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. நம்ம வேதத்துக்குள்ள ஆண்டவர் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் அழகா இந்த WWW வச்சிருக்கார். அவருடைய வர்க்கு, அவருடைய வேஸ், அவருடைய வேர்ட். ஓகே, இத நம்ம உட்கொள்ளும் போது சாத்தான் உங்கள்கிட்ட வந்து அவன் எந்த விளையாட்டையும் காட்ட முடியாது. அவனை நீங்க பயமுறுத்துவீங்க, அவன் உங்களை பயமுறுத்த முடியாது, நீங்க அவனை பயமுறுத்துவீங்க. இதை விளங்கி கொள்ளணும். சரி, அடுத்து இதுல ரெண்டாவது என்ன அடங்கி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, இந்த மில்காமாங்கிற வார்த்தையில அந்த மூணாவது எழுத்தையும் நாலாவது எழுத்தை மட்டும் தனியா எடுத்து எழுதுனா ஹாம் அப்படிங்கிற வேர்டு வரும். ஹாம், ஹெத்து, மெம். மில்காமாவில் மூணாவது எழுத்து ஹெத் இருக்கு இல்லையா, நாலாவது எழுத்து மெம் இருக்கு இல்லையா, இந்த ஹெத்தையும் மெம்மையும் தனியா எடுத்து எழுதுனா ஹாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஹாம் அப்படின்னா அனல்னு அர்த்தம். அப்போ நீங்களும் நானும் இந்த யுத்தத்தில் பங்கெடுக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாரு, எப்பயுமே அனலா வச்சிருக்கிறாரு. ஓகே, உங்க யாரோ உங்க மைக் ஆன்ல இருக்கு பாருங்க, உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சோ அப்போ ஒரு அனலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிப்பதற்காக ஆண்டவர் நம்மள எப்பயுமே அனலா வச்சிருக்கார். ரோமர், ஹாம் அப்படின்னா அனல்னு அர்த்தம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11-12 வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில அனலாயிருங்கள். சோ ஆண்டவர் நமக்கு அப்பத்தை கொடுக்கிறது மட்டும் இல்லைங்க அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அப்பத்தை கொடுக்கிறது மட்டும் இல்ல, நம்ம என்ன செய்யறாருன்னா இந்த யுத்தத்துல வந்து நம்ம சோர்ந்து போகாம இந்த யுத்தத்துல என்னைக்குமே நம்ம ஜெயிக்கிறவங்களாவே இருக்கணுங்கிறதுக்காக நம்மள அனல் உள்ளவர்களா வச்சிருக்காரு. ஆவியின் அனல், அதுக்குதான் பரிசுத்தாவியானவர் நம்மளை நிரப்பி இருக்கிறார். நம்ம வந்து அந்த ஆவியானவருக்குள்ள எப்போதும் அப்படி மூழ்கி இருக்கும் போது, ஓகே, எப்ப நல்ல டங்ஸ்ல பேசி அந்நிய பாஷையில அக்னி பாஷையிலேயே நம்ம பேசி அப்படி நம்ம அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கும் போது நம்ம எப்பயுமே ஆவியில அனலா இருக்கிறோம். ஓகே, ஆவியில நம்ம அனலா இருக்கிறோம். பாருங்களேன், அதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சர்வாயுத வர்க்கத்தை பத்தி 14ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 18வது வசனம் வரைக்கும் சர்வாயுத வர்க்கத்தை பத்தி சொல்லிட்டு 19வது வசனத்துல இந்த சர்வாயுத வர்க்கங்கள் யுத்தத்துல நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லையா, அது கரெக்டா செயல்படணும்னா அதுக்கு என்ன செய்யணுமா அதை படிங்க. எபேசியர் 6:19. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்ட 18 எபேசியர் 6:18. ஆக்சுவலா 14-17 வரைக்கும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை பத்தி சொல்லி இருக்கு. 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த அனலா இருக்கிறத பத்தி சொல்லி இருக்கு. படிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு இந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கு பண்ண வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். பாருங்க, ஆவியினாலே ஜெபம் பண்ணி. சோ எப்போதும்
அந்நிய பாஷையில அக்கினி பாஷையில பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு அனுபவம் தான் ஆவியின் அனல். ஹாம். நீங்களும் நானும் எப்போதும் ஆவியில அனல் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்பிதான் பரிசுத்தாவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறார், உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்றாரு. அதனால நம்ம கூட்டத்துல வரும்போது மட்டும் ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு 1/4 மணி நேரம் அப்படி அந்நிய பாஷை பேசிட்டு அதோட நீங்க நிறுத்திட்டீங்கன்னா சாத்தான கண்டு நீங்க பயப்பட சாத்தான அவனை நீங்க பயமுறுத்த முடியாது, அவன் உங்களை பயமுறுத்துவான். ஓகே, சும்மா கூட்டத்தில் வரும்போது ட்ரம் அப்படி வேக வேகமா ட்ரம் அடிச்சு அப்படி வேக வேகமா பாடி அந்த நேரத்தில் மட்டும் அப்படி கப கப கபகன்னு அப்படி நீங்க ஆவியில நிரம்புறீங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நீங்க நம்ம சாத்தானோட யுத்தம் பண்றதுக்கு அது வேலைக்கு ஆகாது. ஓகே, சோ அது அவசியம்தான். ஆனா அதை விட முக்கியம் எப்போதும் அந்நிய பாஷையில அக்கினி பாஷையில பேசி சமையல் பண்ணும் போதும் வண்டியை ஓட்டிட்டு போகும்போதும் இல்ல எந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போதும் அந்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அக்னி பாஷையில பேசுகிற ஒரு அனுபவம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நண்பர்கள் உங்களோட நல்ல ஜெபிக்கிறவங்க இருப்பாங்கன்னா ஒரு நாளைக்கு சில மணி நேரங்களோ அல்லது வாரத்துக்கு 2 முறையோ உங்களுக்கு டெய்லியுமே அப்படி கனெக்ட் ஆகிற ஜெப பார்ட்னர்ஸ், ஓகே, ஜெப பங்காளர்கள் டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் சொல்லுங்களேன், ஒரு அரை மணி நேரம், ஓகே, நீங்க போன்ல அவங்களும் நீங்களுமாக இப்படி வெறும் டங்ஸ்ல மட்டுமே பேசக்கூடிய ஜெப பங்காளர்கள் உங்களுக்கு இருப்பாங்கன்னா நீங்க உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அந்த மாதிரி உள்ளவங்களை நீங்க நல்லா அவங்களோட இணைஞ்சு, ஓகே, நீங்க அப்படி அந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் நீங்க வளர்த்துக்கணும். கர்த்தருடைய கிருபையினால இப்ப நாங்க இப்ப நடத்துற இந்த சபையில டெய்லியுமே காலையில 10 to 11 வெறும் அக்னி பாஷையில மட்டுமே ஜெபிக்கிறதுக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி கடைசியில ஒரு பைபிள்ல 2 அதிகாரத்தை படிச்சு அதோட நாங்க முடிப்போம். ஒரே அதிகாரம் பைபிள்ல ஒரே ஒரு அதிகாரத்தை படிச்சு முடிப்போம். இது டெய்லியும் நடக்குது. மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் டெய்லியும் இந்த ஜெபம் நடக்குது. அந்த மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில உங்களுடைய பிரேயர் பார்ட்னர்ஸ் அவங்களோட சேர்ந்து இணைஞ்சு உங்களுக்கு வசதியான நேரத்துல அவங்களுக்கும் வசதியான நேரத்துல அப்படி ஒரு அரை மணி நேரம் வெறும் டங்ஸ்ல மட்டுமே பேசணும். பேசி அது இல்லாம அது நம்மளை சார்ஜ் பண்ணிக்கிறது. அது இல்லாம தனிப்பட்ட விதத்துல நல்ல ஆவியில நிரம்பி இப்படி அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிக்க 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 நம்ம எப்பயுமே நம்முடைய உள்ளான மனுஷன் ஆவியில அனலா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப சாத்தான் பயப்படுவான். பிசாசு உங்களை கண்டு அவன் அலறுவான். ஓகே, அலறுவான், வேதனைப்படுவான். நீங்க தூரத்துல வருவீங்க, டேய் எதுக்குடா வர்ற அப்படின்னு அவன் சொல்லுவான். ஓகே, பிசாசு உங்களை பார்த்து வெறும் ஆடுறவனா மட்டும் இருக்க மாட்டான், ஓடிடுவான். ஹலோ, அப்ப அதுக்குதான் எப்போதும் அக்னி பாஷையில பேசி ஆவியில அனலா இருக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். ஓகே, 3வது இந்த மில்காமாங்கிற இந்த வார்த்தைக்குள்ள 3வது என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த வார்த்தைக்குள்ளேயே அப்பத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் அப்பத்தை கொடுக்கிறாரு. 2வது நம்மள ஆவியில அனலா இருக்கும்படியா பரிசுத்தாவினுடைய நிறைவை தந்திருக்கிறாரு. சோ அப்பத்துல பைபிள் எவ்வளவு நமக்கு முக்கியம், வேத வாசிப்பு, வேதத்தை தியானிப்பது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம விளங்கிக் கொள்றோம். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். இப்ப நாளையில இருந்து நம்ம பில்டிங் கட்ட போறோம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபவுண்டேஷன் இதெல்லாம். 2வது இந்த ஆவியினுடைய அனல், ஆவியினுடைய அனல் ஹாம், அது என்ன? அந்த ஆவியில ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை, பிரேயர், ப்ரே இன் ஸ்பிரிட், அத பார்க்கிறோம். 3வது இந்த மில்காமாங்கிற வார்த்தைக்குள்ள முதல் 3 எழுத்தை அப்படியே நீங்க ஒன்னா சேர்த்தீங்கன்னா மெம், லாமெட், ஹெத், இந்த 3 எழுத்தை ஒன்னா சேர்த்தீங்கன்னா மலாக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைக்கும். மலாக். இந்த மலாக் அப்படின்னா உப்பு அப்படின்னு அர்த்தம்.
என்னையா அது? சண்டை போடுறதுக்கும் உப்புக்கும் என்னங்க சம்பந்தம்? ஏன் இங்க உப்பு வந்திருக்கு? என்னங்க சம்பந்தம் அதுக்கு இருக்கும் அப்படின்னா, லேவியராகமத்துல, ஓகே, லேவியராகமம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கும் போது, லேவியராகமம் 2:13, நீ படைக்கிற எந்த போஜனையும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. பாருங்க, இங்க உடன்படிக்கையின் உப்பு பலி செலுத்தும் போது அதுல உப்பு குறையக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த உப்பை பத்தி சொல்லும் போது அதுக்கு பேர் கொடுக்கிறாரு பாருங்க. இங்க இந்த உப்புக்கு ஹீப்ரூல மலாக் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கும். மலாக். இந்த உப்பை பத்தி சொல்லும் போது உடன்படிக்கையின் உப்பு. திரும்ப படிங்க சார், திரும்ப வாசிங்க. லேவியராகமம் 2:13. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. சோ பாருங்க, உப்பு தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பு. ஏன் இங்க உடன்படிக்கையோட உப்பை இங்க கனெக்ட் பண்ணி சொல்றாரு? எப்படி ஒரு பொருள்ல நம்ம சாப்பிடுற ஆகாரத்துல உப்பை போட்டுட்டோம்னா அந்த உப்பு அந்த ஆகாரத்துல கரைஞ்சிருச்சு, கரைஞ்சு அப்படியே அந்த ஆகாரத்தோட அப்படி கலந்துருச்சுன்னா எப்படி அந்த அந்த போட்ட உப்பை நம்மளால எடுக்க முடியாதோ அதே மாதிரி இந்த உப்பை ஆண்டவர் உடன்படிக்கையோட ஒப்பிட்டு சொல்றாருன்னா, உடன்படிக்கையின் உப்பு, தேவனுடைய உடன்படிக்கையின் உப்புன்னு ஏன் சொல்றாருன்னா, எப்படி இந்த உப்பை ஒரு பொருளோட நம்ம சேர்த்துறதுக்கு அப்புறம் அது அந்த பொருளோட கரைஞ்சிருச்சுன்னா அதை திரும்ப எடுக்க முடியாதோ அதே மாதிரி ஆண்டவர் உங்களோடையும் என்னோடையும் நீக்கப்பட முடியாத, மாற்றப்பட முடியாத, எந்த விதத்திலையும் நம்மை விட்டு எடுபடாத, இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். உப்பை அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஓகே, போட்ட உப்பு அப்படிதான், அதை திரும்ப எடுக்க முடியாது. அந்த மாதிரி எப்படி அது அப்படியே கலந்துருதோ, அந்த பொருளோட அப்படி கலந்துருதோ, அந்த மாதிரி எடுபடாத, மாற்றப்பட முடியாத ஒரு உடன்படிக்கையை நம்மளோட பண்ணியிருக்கிறாரு. அந்த உடன்படிக்கையில தோல்வி என்பதே கிடையாது, அது வெற்றியின் உடன்படிக்கை. ஓகே, ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய யுத்தத்துல பங்காளிகளா வைக்கிறார் அப்படின்னா, அந்த யுத்தத்துல நம்ம பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த யுத்த களத்துல இறங்கிறதுக்கு முன்னாடியே நீ கண்டிப்பா மகளே மகனே உனக்கு வெற்றி தான் அப்படிங்கறத ஆண்டவர் ஏற்கனவே உடன்படிக்கையின் மூலமாக உறுதிப்படுத்திட்டாரு. ஆமென். எத்தனை பேர் ஆமென்? உடன்படிக்கை பத்திரம், அதுல வெற்றி உனக்கு தான் அப்படிங்கிறது ஏற்கனவே அது எழுதப்பட்டுருச்சு. அது மாற்றப்பட முடியாது. எப்படி இந்த உப்பை நீக்க முடியாதோ, எப்படி இந்த உப்பை மாற்ற முடியாதோ, அந்த மாதிரி இந்த உடன்படிக்கை, இந்த கவனன்ட் மாறாது, இது நீங்காது, நம்மை விட்டு இது எடுபடாது. அதனால இங்க உடன்படிக்கையோட உப்பை கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கு. இந்த மில்காமாங்கிற வார்த்தைக்குள்ள உப்பும் இணைந்து இருக்கிறத பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம், அதுல நம்முடைய ஆண்டவர் இயேசு, நம்முடைய இயேசுவா இததான் பேசுறாரு பாருங்க. இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. சோ நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்?
இந்த உடன்படிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க. இந்த 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 வெற்றியின் உடன்படிக்கை, இந்த வெற்றியின் உடன்படிக்கைக்கு பேர் தான் புது உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட். ஓகே, மத்தேயு 26ல 27 28 வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் இன்னைக்கு நம்மள இந்த வெற்றியின் உடன்படிக்கை தான் வச்சிருக்காரு. இந்த வெற்றியின் உடன்படிக்கைக்கு பேர் என்னன்னா புது உடன்படிக்கை. வாசிங்க மத்தேயு 26ல 27 28 வசனங்கள். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. 29 படிக்கணுமா? போதும். ஓகே, சோ பாவ மன்னிப்புக்கென்று நான் உங்களுக்கு கொடுக்கிற புது உடன்படிக்கையின் ரத்தம். அப்ப ஆண்டவர் இயேசு சிலுவையில சிந்தின அந்த ரத்தம் இருக்கு பாருங்க, அது புது உடன்படிக்கையின் ரத்தம். இந்த உடன்படிக்கையின் ரத்தம், இந்த உடன்படிக்கை வெற்றியின் உடன்படிக்கை. எப்படி இந்த உப்பு, அந்த பொருளோடு சேர்க்கப்பட்ட உப்பு, அது எப்படி அது மாறாதோ, அது எடுபடாதோ, அந்த மாதிரி உங்க மேல என் மேல ஆண்டவர் வெற்றியை எழுதி வச்சிட்டாரு. நம்ம மேல வெற்றி பத்திரத்தை எழுதி வச்சிட்டாரு. அது மாற முடியாது, அது மாற்றப்பட முடியாது, அது நம்மை விட்டு எடுபடாது. அதனால தைரியமா நம்ம சொல்ல முடியும், தோல்வி என்பது எனக்கு இல்லை. நம்ம வெற்றி பெறுகிறவர்கள், வெற்றி பெற்றவர்கள். ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே வெற்றியை நமக்கு தந்துட்டாரு. சோ இது உடன்படிக்கை. அதனால வெளிப்படுத்தல் 12:11 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சோ புதிய ஏற்பாட்டுல இயேசுவின் ரத்தத்தை நீங்க பார்க்கும் போதெல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்லது இயேசுவின் ரத்தம் நாங்க போட்டிருக்கிறது இடத்துல நீங்க பார்க்கும்போது நமக்கு உடன்படிக்கை ஞாபகத்துக்கு வந்துடணும். ஏன்னா அந்த ரத்தமே உடன்படிக்கையின் ரத்தம், புது உடன்படிக்கையின் ரத்தம். படிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சிஸ்டர், கிராமர் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா சார்? ஜெயிப்பார்கள் தானே போட்டிருக்கணும். ஜெயிப்பார்கள் தானே? ஜெயித்தார்கள். ஜெயித்தார்களா சிஸ்டர்? ஆமாங்க. இல்ல ஜெயிக்கிறார்கள் இருக்கா? ஜெயித்தார்கள். அப்படியா? அப்படிதான் இருக்கா? இன்னொரு பாருங்க, நல்லா பாருங்க சார். ஜெயித்தார்கள் தானா? ஆமாங்க, அப்படிதான் இருக்கு. அப்ப நீங்க எல்லாம் ஜெயிப்பீங்க. அப்ப நீங்க எல்லாம் ஜெயிப்பீங்களா இல்ல ஜெயிச்சிட்டீங்களா? ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம் தானே? சொல்லுங்க. ஜெயிச்சிட்டீங்க. யா யா ஆல்ரெடி யூ ஆர் ஒன். ஆல்ரெடி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆல்ரெடி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இதுதான் உடன்படிக்கை. அதனாலதான் தைரியமா சொல்றோம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து, பழைய ஏற்பாட்டில் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் ஜெயம், வெற்றி. ஓகேங்களா? பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க போய் யுத்தம் பண்ணி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் வெற்றி. சரியா? சில நேரங்கள்ல அவங்க தோல்வி அடைஞ்சதெல்லாம் உண்டு. இப்ப ஆய்பட்டினத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அவங்க தோல்வி அடைந்த நேரங்கள் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டுல, பழைய உடன்படிக்கையில தோல்வி அடைந்த நேரங்கள் உண்டு. அந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு புது உடன்படிக்கையில அதே மாதிரி நீயும் தோத்து போயிருவ. அதே மாதிரி அந்த பழைய உடன்படிக்கையின் வசனங்களை எடுத்துக்கிட்டு அங்க யோபு சொல்றாரு, அவர் காயப்படுத்தி காயங்கட்டுவார். அதே மாதிரி அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு இங்க அவர் காயப்படுத்தி காயங்கட்டுவார்னு சொன்னா நம்பாதீங்க, பொய். அது புது உடன்படிக்கைக்கு பொருந்தாது. எந்த ஒரு வசனத்தையும் புது உடன்படிக்கையின் கண்ணாடியை போட்டு, எந்த ஒரு வசனத்தையும் சிலுவையில நமக்காக ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரே, இந்த கிரயம், இந்த கிரயத்தோட பொருத்தி பார்க்கணும். அப்படி பொருத்தி பார்க்கும் போது அது எப்படி பொருந்தும் அப்படிங்கறத பார்க்கணும். அப்படி பார்த்து தான் விளக்கத்தை கொடுக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். ஐயா பாஸ் ஐயா புரியுதா? சாமியல் முருகன் ஐயா புரியுதா? ஐயா ஐயா புரியுதுங்களா ஐயா?
டாக்டர். ஓகே. சோ பழைய ஏற்பாட்டுல ஒருத்தனை ஓய்வு நாள்ல கல்லறிஞ்சு கொண்டுட்டான். ஆண்டவர் வந்து ஓய்வு நாளை மீறினா விறகு பொறுக்கிட்டான், அவனை கல்லறிஞ்சு கொல்ல சொன்னாரு. அப்படிங்கிறதுனால இந்த புதிய ஏற்பாட்டையும் உன்னை ஞாயிற்றுக்கிழமை ஆராணிக்கு வரலையா உன்னை கர்த்தர் அடிப்பார் அப்படின்னு பிரசங்கம் பண்றாங்கன்னு வைங்க. நீங்களும் அப்படி யாரும் பிரசங்கம் பண்ணாதீங்க. அப்படி யாரும் பிரசங்கம் பண்ணா அது இல்ல, பொய். அது இந்த புது உடன்படிக்கைக்கு பொருந்தாது. அதாவது வேற மாதிரி அதுக்கு விளக்கம் இருக்கு. ஓகே, அத சிலுவையோட கனெக்ட் பண்ணி இந்த புது உடன்படிக்கையோட கனெக்ட் பண்ணி பேசணும். ஏன்னா இந்த புது உடன்படிக்கையில நம்ம இனிமேல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஜெயிச்சவங்கன்னு பேர் கொடுக்கல, இந்த யுத்தத்துல போறதுக்கு முன்னாடியே ஜெயித்தார்கள் அப்படிங்கிற பேரை கர்த்தர் நமக்கு தந்துட்டாரு. சோ நீங்களும் நானும் ஏற்கனவே நம்ம ஜெயிச்சவங்க, ஏற்கனவே நம்ம வெற்றி பெற்றவர்கள் அப்படிங்கிற உணர்வோடு தான் யுத்த களத்திலே இறங்கணும். ஏன்னா இது உடன்படிக்கை, மாற்றப்பட முடியாத, நீக்கப்பட முடியாத, நம்மை விட்டு எடுபடாத உடன்படிக்கை. அதனால மிரட்டுற மாதிரி பிரசங்கம் பண்றாங்க, அதெல்லாம் கேட்டா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நீங்க அவங்களுக்குலாம் பயங்கரமான இன்னைக்கு மார்க்கெட் இன்னைக்கு பாருங்க, மிரட்டுற மாதிரி பயங்கரமா அப்படி சத்தத்தை உயர்த்தி அடிப்பாரு, குத்துவாரு, உன் ஆண்டவர் இது பண்ணுவார் அது பண்ணுவார்லாம் பேசுறாங்க பாருங்க. ஆழமான சத்தியம் பேசுறாங்க அவங்க, பயங்கரமா சத்தியத்தை சத்தியமா பேசுறாங்க. கர்த்தர் மிகவும் துக்கப்படுவார். அதனால நீங்க அப்படி பிரசங்கம் பண்ணாதீங்க, அந்த மாதிரி பிரசங்கத்தை நீங்க கேட்காதீங்கன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டு பயந்துடாதீங்கன்னு நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா நம்ம இருக்கிற இந்த காலகட்டம் இது புது உடன்படிக்கையின் காலம். சோ புது உடன்படிக்கையின் கண்ணாடியை போட்டு தான் பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லையானா தேவை, பழைய ஏற்பாடு கண்டிப்பா நமக்கு வேணும். ஆனா அது நீங்க எந்த கண்ணாடி போட்டு படிக்கணும்? புது உடன்படிக்கையின் கண்ணாடியை போட்டு அதை வாசிக்கணும். ஓகே, கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ இதெல்லாம் இந்த மில்காமாங்கிற வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிறது. சரி, இப்ப மூன்றாவது விஷயத்துக்குள்ள போகலாம். மூணாவது என்ன? ஓகே, அருமை ஆண்டவர் இயேசு. இது பழைய ஏற்பாட்டு வசனமாச்சே, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். ஆனா இங்க நம்ம இயேசுவை எப்படிங்க பாக்குறது? அந்த கடைசி வார்த்தை இருக்கு பாருங்களேன், வாசிங்க. யாத்திராகமம் 15 திரும்ப வாசிங்க. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய, படிங்க சிஸ்டர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஓகே, கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இருக்குல்ல, இந்த நாமம் என்பதற்கு ஹீப்ரு வேர்ட் ஷெமு. கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஷெம் அப்படின்னா நாமம், ஷெமு அப்படின்னா அவருடைய நாமம். ஷின்னு மெம்மு வாவ். சோ நான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன். என்னுடைய ஆர்டினல் வேல்யூ, கார்டினல் வேல்யூ ரெண்டு வேல்யூஸையும் போட்டு பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த ஷெமு உடைய ஆர்டினல் வேல்யூ, கார்டினல் வேல்யூ ரெண்டையும் போட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு நம்பர் வரும். யாராவது சொல்ல முடியுமா? ஏற்கனவே நீங்க போட்டவங்க. 40, 346, 386. ஓகே, வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் 386? 386 யாரு? என்ன? யெஷுவா. யெஷுவா. யெஷுவாவோட கார்டினல், அதோட கார்டினல் 386. ஓகே, யெஷுவாங்கிற அந்த வார்த்தையினுடைய கார்டினல் வேல்யூ 386. 386. யெஷுவா, யோத் ஷின் வாவ் ஆயின், யெஷுவா. அதனுடைய அந்த கார்டினல் வேல்யூ போட்டு பாத்தீங்கன்னா, யோதுக்கு 10, ஷின்னுக்கு 300, ஆறுக்கு வாவுக்கு 6, ஆயினுக்கு 70. சோ 10 பிளஸ் 300 பிளஸ் 6 பிளஸ் 70 கூட்டினீங்கன்னா 386. அப்போ பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர்
கர்த்தர் என்பது அவருடைய நாமம்ங்கிற இந்த வசனத்துக்குள்ள அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் யாரு? உடனே நீங்க இந்த வசனத்தை பார்த்த உடனே ஓ இது பிதாவாகிய தேவனை பத்தி சொல்லுது அப்படின்னு நீங்க விளங்கிக்க கூடாது. ஓகே, பிதாவாகிய தேவன் அவர் ஆதியாகமத்துக்கு முன்னாடியே அவர் எல்லா பிளானையும் போட்டு குமாரன் கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. சோ ஆதியாகமத்திலிருந்து பழைய ஏற்பாடு முழுவதும் செயல்பட்டது எல்லாமே புதிய ஏற்பாட்டு மனுஷனா வந்தார் பாருங்க. இந்த இயேசுதான் அங்க கர்த்தராக செயல்பட்டார். ஆகவே இங்க யுத்தத்தில் வல்லவர் அப்படின்னு யாரை பத்தி சொல்லி இருக்குன்னா, மனுஷனா வந்தாரு நம்முடைய இயேசு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் பாருங்க. இந்த இயேசுவை பற்றி தான், இந்த யெஷுவாவை பற்றி தான் அவர் தான் யுத்தத்தில் வல்லவர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம், அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 இதெல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் என்பது தேவன், பிதாவாகிய தேவன் யார் மூலமா தான் கொடுக்கிறாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல யுத்தத்தில் வல்லவராக சொல்லப்பட்டிருக்கிறது யாரை அப்படின்னா அவரை பத்தி தான் சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தல் 3:21, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. அவரே சொல்றார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். யோவான் 16ல கூட நம்ம படிக்கிறோம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். வெரி குட், சூப்பரா சொல்றீங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இந்த ஜெயித்தேன் அவர் சொன்னார் பாத்தீங்களா, இததான் அவர் சிலுவையில செஞ்சு முடிச்சாரு. இயேசு கல்வாரி சிலுவையில அந்த கெத்சேமனையில அவரை பிடிச்சாங்க பாருங்க. அங்க இருந்து அவர் கல்வாரிக்கு போய் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் பாத்தீங்களா. அங்க சிலுவையில் அறையப்பட்டு ரத்தத்தை சிந்தி அங்க 7 வார்த்தைகளை பேசி கடைசியில பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சொல்லி அவர் உயிரை விட்டார் பாருங்க. அது வரைக்கும் நடந்தது எல்லாமே என்ன தெரியுமா? அவர் உங்களுக்காக எனக்காக சாத்தானுடைய அத்தனை காரியத்தையும் ஜெயித்து அவனை ஓட ஓட விரட்டிட்டாரு. ஓகே, அவனை நம்முடைய எல்லைகளுக்குள்ளேயே இல்லாதபடிக்கு விரட்டி அடிச்சிட்டார். சோ இன்னைக்கு நீங்களும் நானும் சந்திக்கிற இந்த எதிரி யார் தெரியுங்களா? அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட எதிரி. எல்லாரும் சொல்லுங்க, அவன் யாருங்க? அவன் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க, அவன் யாரு? ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட எதிரி. எஸ், அவனை போய் நீங்க இன்னும் புதுசா போய் அவன் சண்டை போட்டலாம் நீங்க ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஆல்ரெடி தோற்று போனவன். அவனுக்கு எந்த ஒரு வல்லமையுமே இல்ல. வல்லமை இல்லாதவன் வல்லமையை இழந்துட்டான். So, brothers and sisters, ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட ஒரு எதிரி அவன். ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவராக அவனை ஜெயித்தார். ஜெயித்தவர் வேற யாரோ இல்ல, நம்ம பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் இருக்குதுங்கிறதுனால பிதாவாகிய தேவன் யுத்தத்தில் வல்லவர் அப்படின்னு ஃபாதரை பத்தி சொல்லியிருக்கு, பிதாவாகிய தேவனை பத்தி சொல்லியிருக்கு முடிவு பண்ணக்கூடாது. ஓகே, இது முழுக்க முழுக்க நம்முடைய ஆண்டவர் இயேசுவை பத்தி தான் சொல்லியிருக்கு. எபிரேய வேதம் நமக்கு சாட்சி கொடுக்குது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். யோவான் 5:39 அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதுன்னு சொல்றாரு. எபிரேய வேதாகமம் நமக்கு யாரை குறித்து சொல்லுதுன்னா இயேசுவை குறித்து தான் சொல்லுது.
ஓகே, சரி. நாலாவது என்ன? சோ ஆண்டவர் இயேசுவை பார்த்துட்டோம். அடுத்து என்ன பாருங்க? அழைப்பு. ஓகே, அழைப்பு. இந்த யுத்தத்துல இந்த யெகோவா ஈஷ் மில்காமான் இருக்கு இல்லையா, இந்த யுத்தத்தில் வல்லவர். இங்க ஒரு அழைப்பை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவரா இருக்கிறது மட்டும் இல்லாம அவர் ஒரு கூட்டம் மக்களை அழைக்கிறார். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் சொன்னேன். அந்த ஈஷ் மில்காமாங்கிற அந்த வார்த்தையில எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு என்ன சொன்னேன்? என்ன இருக்கீங்களா? ஈஷ் மில்காமா. அலேஃப் யோத் ஷின் ஈஷ். 8 எழுத்துக்கள். ஓகே, 8 எழுத்துக்கள், 8 லெட்டர்ஸ் இருக்கு. 8 அப்படினாவே நியூ பிகினிங் அர்த்தம். ஓகே, பைபிள்ல 8ங்கிற நம்பர் வந்தாலே புதிய தொடக்கம் அல்லது மறுபடி பிறந்த அனுபவத்தை காண்பிக்கிறது 8. ஓகே, யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து, ஓகே, 3வது வசனத்துல இருந்து நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா இந்த மறுபிறப்பை பத்தி அங்க சொல்லியிருக்கோம். மறுபடி பிறந்தவரை பற்றி அங்க சொல்லியிருக்கோம். அது நம்மளை பத்தி தான் சொல்லியிருக்கு. கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 7வது வசனம் வரைக்கும் நினைக்கிறேன், 7-8 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா 8 முறை இந்த பிறப்புங்கிற வார்த்தை வரதை நீங்க பார்க்கலாம். ஓகே, யாராவது ஒருத்தர் படிக்கட்டும், நீங்க அப்படியே யாராவது ஒருத்தர் எண்ணுங்களேன். நீங்க மீதி பேர்ல அப்படியே எண்ணுங்க, நான் சொல்ற வரைக்கும் அப்படியே படிங்களேன். யோவான் 3:3 இருந்து கிட்டத்தட்ட 8 வரைக்கும் நினைக்கிறேன். வாசிங்க யோவான் 3:3 இருந்து. யாராவது அவங்க படிக்க ஒரு நிமிஷம். அந்த பிறப்புங்கிற வார்த்தை, பிறப்பு. ஓகே, மறுபடி பிறந்தவன் வந்து வரலாம், ஆவியினால் பிறந்தவன், தேவனால். என்ன பிறப்புங்கிற வார்த்தையை நீங்க காதுல கேட்டாலும் அதை கனெக்ட் பண்ணிருங்க. ஓகே, வாசிங்க சிஸ்டர். ஓகே. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் ராஜ்யம் காண மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதோமு, ஒரு மனுஷன் முதிர்வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றான். பாருங்க, எங்க இருந்து எங்க வரைக்கும் சிஸ்டர்? 3ல இருந்து. ஓகே, எத்தனை முறை அந்த பிறப்புங்கிற வார்த்தை எத்தனை முறை வந்துச்சு? 8 வாட்டி வருது. 8 முறை வருதா? கரெக்டா 8 முறை. அப்போ நமக்கு தெரியுது இந்த யெகோவா ஈஷ் மில்காமாங்கிற வார்த்தையில 8 எழுத்து ஏன் வந்திருக்கு? இந்த யுத்தத்துல ஆண்டவர் வல்லவர். அதே யுத்தத்துல உங்களை என்னையும் வல்லவர்களா மாத்துறதுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். அப்ப யாரை அழைக்கிறார் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த மறுபடி பிறந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறாங்களோ, ஓகே, யாரெல்லாம் மறுபடி பிறந்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து இந்த மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ள மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசித்து பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் இருந்து இப்படி இந்த மறுபடி பிறந்த அனுபவத்துல இருக்கிறார்களோ, அப்படி இருக்கிற உங்களை என்னையும் தான் ஆண்டவர் இந்த யுத்தத்துக்கு கூப்பிடுறார். நான் உன்னை இந்த யுத்தத்துல என்னுடைய பங்காளியா உன்னை நான் இணைச்சிருக்கேன், வா. யுத்தத்துல மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே யுத்தத்துல ஜெயிச்சிட்டப்பா, அந்த ஜெயத்திலேயே நீ பங்காளியா இருக்க, வா அப்படின்னு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 1 யோவான் 4:4, அப்புறம் 1 யோவான் 5:4, இந்த 2 வசனத்தையும் படிங்க. 1 யோவான் 4:4. அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
அங்கேயும் கொஞ்சம் கிராமர் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயிப்பீர்கள் தானே? அவர்களை ஜெயிப்பீர்கள் முடிஞ்சு போச்சு ஐயா. பாஸ்ட் டென்ஸ். ஓகே. ஏன்? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர். அப்ப நம்ம இனிமேல் ஜெயிக்க போறது இல்ல, ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம். ஓகே. 1 யோவான் 5:4 படிங்க. 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தால் ஜெயம் இல்லைங்க. நான் ஜெயிச்சுட்டே நீங்க விசுவாசிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதாங்க ஜெயம். ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சிட்டாரு, அந்த ஜெயத்துக்கு நான் பங்காளியா இருக்கிறேன் நீங்க நம்புறீங்களே, விசுவாசிங்கனாவே ஆல்ரெடி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். மறுபடி பிறந்தவர்களுக்கு ஆண்டவர் இந்த ஜெயத்துக்கான அழைப்பை கொடுக்கிறார். சரி, இப்ப நான் 5வது விஷயத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அன்பின் உறவை நம்ம பார்க்கிறோம். இந்த அன்பின் உறவு ஆக்சுவலா நீங்களும் நானும் இந்த யுத்தத்துல போராடி ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவரோட உறவாடி ஜெயிக்கணும். ஓகே. அப்போ பைபிள்ல போராட்டம் உண்டுன்னு போட்டிருக்கே, அது என்ன? அப்ப என்ன போராட்டம்? அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அது. ஓகேவா? அந்த போராட்டம் உண்டு, போராடணும் அப்படின்னா பைபிள்ல போட்டிருக்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஒரு கடினமான விஷயம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம். அதனால நீங்களும் நானும் நம்ம விளங்கிக்கணும், நம்ம போராடி ஜெயிக்க வேண்டிய ஆட்கள் அல்ல, உறவாடி ஜெயிக்க வேண்டியவர்கள். ஓகே. இந்த மில்காமாங்கிற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதாவது ஈஷ் மில்காமா. இந்த ஈஷ் மில்காமா யகவா, அதுக்கப்புறம் அந்த 2வது வார்த்தை 3வது வார்த்தை ஈஷ் மில்காமா, அதனுடைய இந்த வேல்யூஸ் நீங்க சிங்கிள் டிஜிட்ல ஆர்டினல் சிங்கிள் கார்டினல் சிங்கிள் போட்டீங்கன்னா ஈஷ் மில்காமா போட்டு சொல்லுங்க, எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. ஈஷ் மில்காமா சிங்கிள் டிஜிட்ல போடணும், ஒற்றை ஸ்தானத்துல. எல்லாம் ஹீப்ரு ஏற்கனவே படிச்சவங்களுக்கு தெரியும். ஈஷுக்கு எவ்வளவு வருது? 29 வருதுனா. ஓகே. 29 சைடுல கூட்டுங்க. 58. நோ 29 சாரினா 11. யா எஸ், எபிரேயத்தை படிக்கிற நமக்கு தெரியும். இந்த 11 வந்துட்டாலே இது என்னது? மணவாளன் மணவாட்டி உறவு. அப்படியான இந்த யுத்தத்துல நீங்களும் நானும் ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம். இயேசுவ நல்லா உங்க அறைக்குள்ள உங்க வீட்டுல நான் டெய்லி நல்ல கதவை பூட்டிக்கிட்டு அவரை நேசராக, உங்க ஆத்ம நேசரா, மணவாளனா அவரை அனுபவிச்சு என்ஜாய் பண்ணுங்க சிஸ்டர், என்ஜாய் பண்ணுங்க பிரதர். அவ்வளவுதான் யுத்தத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சும்மா அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கைய காலை உதறிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் செய்யறதெல்லாம் விட்டுட்டு நல்லா எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம். ஐ லவ் யூ ஜீசஸ். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொண்டீர் ஏந்தி கொண்டீர் என் உள்ளத்தை வீடாக்கினீர், ஏற்றுக்கொண்டீர் ஏந்தி கொண்டீர்
என் உள்ளத்தை உம்மிடாக்கி இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவா வாழ்கிறார். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். நல்லா உங்களை மறந்து அவரை பாடி சந்தோஷப்பட்டு அவரை அனுபவிச்சு அவ்வப்போது முத்தம் கொடுக்கணும்னு தோணுதா, அப்படியே அவருக்கு முத்தம் கொடுங்க. உங்களை அவர் கட்டி அணைச்சிருக்கிறாரு. ஓகே, நீங்க கற்பனை பண்ணா தப்பு இல்ல. இயேசு என்ன கட்டி அணைச்சிருக்காரு அப்படி நீங்க கற்பனை பண்றீங்கன்னு வைங்க, தவறே இல்லை. அது உண்மை, அது ரியாலிட்டி. அது சோ பிதாவாகிய தேவன் ஒரு பக்கத்துல அவருடைய கையை நீட்டி உங்களை அரவணைச்சிட்டு இருக்காரு, மறுபக்கத்துல குமாரன் உங்களை அரவணைச்சிட்டு இருக்காரு. அதை நினைச்சு 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 அந்த அணைப்புல என்ஜாய் பண்ணி அப்படி ஆண்டவரை பாடி அப்படி ஆடி அவரை துதிச்சு அப்படி சந்தோஷப்படுறீங்க பாருங்க சிஸ்டர், பிரதர், ஐயா, அம்மா. இதுதான் நீங்க சாத்தானுடைய மூஞ்சில கரிய பூசுறது. ஓகே, அவன் மூஞ்சில நீங்க கரிய பூசணும்னு நினைக்கிறீங்கன்னா உட்கார்ந்து அழாதீங்க. நீங்க அழுதீங்கன்னா அவன் சிரிப்பான். ஓகே, எதையாவது யாருடைய குறையாவது பேசிக்கிட்டு யாருடைய குற்றத்தையாவது பேசிக்கிட்டு அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அதை பண்ணாங்க அப்படி பேசினாங்க இப்படி பேசினாங்க அவங்க இப்படி எதையாவது மற்றவங்களுடைய குற்றங்களை பேசுறீங்கன்னா அவன் சிரிப்பான். அதெல்லாம் விட்டுட்டு யாரை பத்தியும் குற்றப்படுத்தாதீங்க, யாரு குற்றப்படுத்துறதையும் கேட்காதீங்க. ஓகே, யாரை பத்தியாவது உங்களுக்கு குறை சொல்றதுக்கு குற்றப்படுத்துறதுக்கு வந்தாங்கன்னா அதை அப்படியே மெதுவா அப்படியே அவங்கள வந்து அப்படியே அந்த அந்த காரியத்தை அப்படியே அதை அப்படியே அவாய்ட் பண்ணி அவங்க அப்படியே மாத்தி விட்டுருங்க. ஓகே, சோ குற்றப்படுத்துறது அது எல்லாத்தையும் விட்டுட்டு, இல்ல உங்க சூழ்நிலையை நினைச்சு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஆண்டவரை நீங்க என்ஜாய் பண்றோம் பாருங்க, அதுதாங்க வெற்றியினுடைய வேர். அதுதான் வெற்றியினுடைய வெற்றி பெறுவதற்கான ஒரே வழி. நீங்களும் நானும் போராடி ஜெயிக்கிறவங்க இல்ல, உறவாடி ஜெயிக்கிறவர்கள். எபேசியர் 5:31-32 சொல்லி நான் முடிக்கலாம் இன்னைக்கு. 3 வசனம் படிங்க. ஓகே, எபேசியர் 5:31-32, 1 கொரிந்தியர் 6:17, யோவான் 15:5. ஓகே, 3 வசனத்தை படிச்சு அப்படி நம்ம முடிக்கலாம். இங்கெல்லாம் இந்த உறவாடுவதை பத்தி சொல்லி இருக்கு. ஓகே, வாசிங்க. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் படிங்க படிங்க சார். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். கணவனும் மனைவியும் இசைஞ்சிருக்கிற மாதிரி இயேசுவோடு இசைந்திருக்கிற, அவரை மணவாளனாக அனுபவிக்கிற, நாம் அவருடைய மணவாட்டி என்கிற உணர்வோடு அவரை அனுபவிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அடுத்து யோவான் 15:5 பாருங்க. யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கிருபையின் உபதேசம் பேசுறாங்க, கிருபையின் உபதேசம் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. என்னையா கிருபையின் உபதேசம்? என்னையா சொல்றோம் நாங்க? இயேசுவை இல்லாம உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. அதான் கிருபை. என்ன கிருபை? என்ன கிருபை? என்ன கிருபையை சொல்றோம்? நீ இஷ்டம் போல எப்படி வேணாலும் இருந்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ நான் சொல்றோம் இல்ல. என்னையா கிருபை? என்னங்க கிருபை? இயேசுவை அல்லாம உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. நீ அவரை உறுதியா பிடிச்சுக்கோ, அவரை சார்ந்துக்கோ. உன் வாழ்க்கையினுடைய எல்லாம் எதெல்லாம் உனக்கு செய்ய முடியலையோ அவர் உன்னை செய்ய வைப்பாரு. அவரை நீ சார்ந்துக்கோ. சோ இத வந்து மாத்தி எல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் எல்லாம் கிடையாது. அவரை சார்ந்துக்கிட்டாதாங்க வாழ்க்கை. என்னை அல்லாமல் உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். ஒன்னும் செய்ய முடியாதுன்னா அவ்வளவுதான். ஒன்னும் எதுவும். ஓகே,
சோ இயேசுவை அல்லாமல் நம்மால ஒண்ணும் செய்ய முடியாது. கிருபைனா என்னங்க? உறவுங்க. கிருபைனா ஏன் அதை தப்பா நினைக்கிறீங்க? உறவு. ஆண்டவரோட உறவாடி எல்லாத்தையும் ஜெயிக்கிற ஒரு அனுபவம் தான் கிருபை. ஓகே, இன்னொரு வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 6:17. 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். ஓகே, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியா இருக்கிறான். பிரிக்கப்பட முடியாத அளவுக்கு அந்த உறவு. நீங்களும் நானும் போராடி ஜெயிக்கிறவங்க இல்லைங்க, ஆண்டவரோட உறவாடி ஜெயிக்கிறவர்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், என் தேவனே என் இயேசுவா உம்மையே நேசிக்கிறேன், என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா உம்மன்புதான் மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா உம்மன்புதான் மாறாதையா மாறாதையா. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எதை நினைச்சு பயப்படாதீங்க, எதை நினைச்சும் குற்ற உணர்வுக்குள்ள போகாதீங்க. உங்க கடந்த வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, குற்ற உணர்வு அடையாதீங்க. வாழ்க்கையில நான் தோத்து போயிட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களை கர்த்தர் தோற்று போக அழைக்கல, நீங்க வெற்றி அடையும்படியாகவே உங்களை கர்த்தர் அழைக்கிறாரு. நம்ம புது உடன்படிக்கையின் மக்கள். இந்த புது உடன்படிக்கை வெற்றியின் உடன்படிக்கை. எப்படி அந்த உப்பு அந்த பொருளோட சேர்ந்த உப்பை மாற்ற முடியாதோ அந்த மாதிரி நீங்க வெற்றி பெற்றவங்க அப்படிங்கிற அந்த அறிக்கையை யாராலையும் மாற்ற முடியாதுங்க. ஒருவேளை நீங்க வாழ்க்கையில விழுந்திருந்தா கூட அதை மாற்ற முடியாது. விழுந்த உங்களை ஆண்டவர் எழும்ப வச்சு உங்களை வெற்றியாளர்களாக தான் கண்டிப்பா மாற்றுவார், மாற்றியே தீருவார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஆமென். அதனால பயப்படாதீங்க, கர்த்தர் நல்லவர். இந்த ஒரு வெளிப்பாடோடு, இந்த ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து நம்ம நாளைக்கு இந்த முதல் பாடத்துக்குள்ள போவோம். ஓகே, சரி. ஒரு 2-3 நிமிஷம் நம்ம டைம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ஏதாவது கேள்வி இன்னைக்கு நம்ம படிச்சதுல ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். யாருக்காவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஓகே, நீங்க இந்த 3 W சொன்னீங்கல்லனா? யா, எஸ். அதான் ஒர்க் ஆஃப் காட், வேஸ் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னீங்கல்ல? யா. இப்போ இதே மாதிரி முன்னாடி ஒரு 3 W சொல்லிருக்கீங்கல்லனா? யா யா. will of God, work of Jesus, witness of Holy Spirit. யா. இந்த மூணுக்கும் இந்த WWWக்கும் அந்த WWWக்கும் ஏதாவது சம்பந்தம் இல்ல, ஏதாவது லிங்க் இருக்குதானா? கண்டிப்பா லிங்க் இருக்கு. அதாவது ஒர்க் ஆஃப் காட், வேஸ் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட். ஓகே, சோ இந்த அதாவது ஒர்க் ஆஃப் காட் இங்க நம்ம இன்னைக்கு நம்ம சொல்ற இந்த ஒர்க் ஆஃப் காட்ங்கிறது என்ன? வில் ஆஃப் காட் தான் ஒர்க் ஆஃப் காடா வெளிப்படுது. ஆமென், இல்லையா? ஓகே, சோ ரெண்டாவது ஒர்க் ஆஃப் ஜீசஸ், அதுதான் வந்து வேஸ் ஆஃப் காட். தேவனுடைய வழி என்ன? கர்த்தர் வந்து மனுஷனை மீட்கிறதுக்கு, மனுஷனை வந்து அவனுடைய ஆதி நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கு பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரே வழி யாரு? இயேசு. சோ வே, காட்ஸ் வே. ஓகே, அடுத்தது மூணாவது இந்த விட்னஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் இங்க வேர்ட் ஆஃப் காட். விட்னஸ், ஆண்டவர் வந்து ஆவியானவர் எதை வச்சு சாட்சி கொடுக்கிறாரு? வேர்ட் ஆஃப் காட் வச்சுதான். ஓகே, வேர்ட் ஆஃப் காட் வச்சுதான் ஆவியானவர் சாட்சி. ஓகே, சோ இந்த 3 Wக்கும் அந்த 3 Wக்கும் கண்டிப்பா கனெக்ஷன் இருக்கு.
ஓகே, நல்ல கேள்வி. ஓகே, வேற யாருக்கு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். அவங்களுக்கு எந்த சந்தேகம் இன்னைக்கு நம்ம எடுத்த அந்த விஷயத்துல எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். சொல்லுங்க சார், டவுட் இருக்கா? ஓகே, இது வார்த்தை வந்து நமக்கு வார் அப்படின்ற மீனிங்ல வந்து ஜட்ஜஸ் 5:8 கொடுத்திருக்காங்க இல்லையா, அது வார்னு வருங்களா? எங்க சார் ஜட்ஜஸ் 5:8 ஐயா? அது என்ன வசனம் சார்? என்ன வசனம் அது? வசனம் வந்து ஐயா வாசல்களில் அந்த யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நமக்கு ஹீப்ரூல வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே லஹீம். ஓகே சார், என்னன்னா இந்த மில்காமாவுடைய ரூட் வேர்ட் வந்து லகம் தான் சார். இந்த மில்காமாங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, எந்த ஒரு வார்த்தைக்கு ரூட் வேர்ட் இருக்கு பாருங்க, அந்த ரூட் வேர்ட் வந்து லகம் தான், லகம் தான். ஆனா இந்த நீங்க சொல்றீங்களா ஈட் பிரெட்டுக்கும் வாருக்கும் சேம் வேர்டு தான், கொஞ்சம் இந்த வவல்ஸ்ல மட்டும் தான் லைட்டா சேஞ்ச் இருக்கும். சோ இந்த மில்காமாவுடைய ரூட் வேர்டே லகம் தான் சார். ஓகே ஓகே, சோ ரெண்டுமே கனெக்டட் பார்ட் தான். நம்ம ரூட் வேர்ட் சொல்றோம் இல்லையா? ஆமா ஆமா. நம்ம ஏதாவது இந்த இன்டர் கனெக்ஷன்ஸ் நமக்கு இருக்கா? இப்போ நம்ம பாக்குறோம் பிரெட், ஓகே பிரெட் வந்து ஃபுட், ஸ்ட்ரென்த், எனர்ஜி, யுத்தம் பண்ணுவதற்கு தேவையான தேவனுடைய வார்த்தை இதெல்லாம் நம்ம எல்லாம் பாக்குறோம். இப்போ இந்த அந்த சில வவல்ஸ் மட்டும் ரெண்டு வேர்டுக்கும் ஏதாவது இன்டர் கனெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கனெக்ஷன் இருக்கு சார். இப்போ நிறைய இன்னைக்கு நம்ம உலக வரலாறுகளை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய போர்கள் ஏன் வந்துச்சு அப்படி நீங்க பாருங்க. நிறைய போர்கள் வந்ததுக்கு காரணம் என்ன? ஒண்ணு ஏதோ ஒரு பசி, தாகம், இல்ல ஏதோ சாப்பாட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் யுத்தத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். அல்லது யுத்தம் நடக்கும்போது கண்டிப்பா எங்க மனுஷன் வந்து அடி வாங்குவான், எங்க வந்து அவன் பயங்கரமான பாதிப்பை அவன் சந்திப்பானா, இந்த சாப்பாடு கிடைக்காம போயிடும் இல்லையா? யுத்தம்னு வரும்போதே அங்க வந்து பிரச்சனை எங்க வந்துரும்? சாப்பாட்டுல வந்துரும் இல்லையா? இப்ப நமக்கு இப்ப நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த ஈரான் குவைத்துக்கும் ஈரானா ஒரு யுத்தம் நடந்துச்சு பாருங்க. அந்த யுத்தத்துல நீங்க பாருங்களேன், அந்த யுத்தம் நடக்கிற டைம்ல பெட்ரோல் விலை எல்லாமே பயங்கரமா ஏறிடுச்சு. நிறைய பஸ்ஸை கட் பண்ணிட்டான், நிறைய ஏற்றுமதி இறக்குமதி நடக்கல. சோ அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பொருட்களுடைய விலை ஏறி போன ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. பொதுவா யுத்தங்கள்னு வந்தாலே அங்க பஞ்சம் வந்துடும், சாப்பாடு பிரச்சனை வந்துடும். இப்போ பிராக்டிகலாவே நீங்க வீட்டுல பாருங்க, ஒரு வீட்டுல சண்டை ஏன் வருது? பெரும்பாலும் சண்டை ஏன் வருது? சாப்பாடு. உப்பு அதிகமா போட்டாங்க, காரத்தை அதிகமா போட்டாங்க, நான் கேட்ட சிக்கன் பர்கர் வைக்கல, அதெல்லாம் பாருங்க சண்டை அங்கதான் ஆரம்பிக்கும். ஆக சாப்பாட்டுக்கும் சண்டைக்கும் சம்பந்தம் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்களே? அப்ப வந்து அந்த வார்ஸ் அட் கேட்ன்றது வந்து அந்த ஸ்கார்சிட்டி ஆஃப் ஃபுட் அட் கேட் நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கலாம். ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா. थैंक यू ஐயா. थैंक यू சிஸ்டர், சூப்பர். ஓகே, வேற யாராவது கேள்வி இருக்கா பாருங்க. இப்படி கேள்வி கேட்டாதான் நீங்க பாருங்க இப்ப எவ்வளவு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க. ஓகே, வேற ஏதாவது கேள்வி? ஓகே, யாருக்கு எந்த கேள்வி இல்ல? ஒருவேளை அப்படி இருந்தாலும் நோட் பண்ணி வைங்க. உப்பு பத்தி திரும்ப ஒரு இடம் சொல்லுங்க பாஸ்டர். உப்பு பத்தி. மலாக். ஓகே சார், மலாக். உப்பு ஒரு பொருளோட உப்பு சேர்ந்துருச்சு, அந்த பொருளோட அது கலந்து அப்படி கரைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த உப்பை கையை விட்டு நம்ம திரும்ப என்ன செஞ்சிட முடியாது? எடுத்துட முடியாது இல்லையா? ஒண்ணு இப்ப குழம்புல நம்ம உப்பு போடுறோம்னா போடும்போதே அந்த அளவா போடணும். இப்ப போட்டு அது கரைஞ்சிருச்சு அப்படின்னா, அது குழம்போட சேர்ந்து அப்படி கரைஞ்சிருச்சுன்னா அந்த உப்பை வந்து நம்ம எடுக்க முடியாது. அப்போ நம்ம அதை ஏதாவது பண்ணோம்னா என்ன செய்யணும்? தண்ணியை ஊற்றணும். உப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா தண்ணி ஊற்றி ஏதாவது பண்ணுவாங்க. அப்படி உப்பு கம்மியா இருந்தா உப்பு போட்டுக்கலாம். ஆனா போட்ட உப்பை நம்ம எப்படி பார்த்தாலும் அதை எடுக்க முடியாது. அதே மாதிரிதான் ஆண்டவர் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்புன்னு அவர் சொல்றதுனால, ஏன் இந்த உடன்படிக்கையும் உப்பையும் ஆண்டவர் கனெக்ட் பண்ணி சொல்றாரு அப்படின்னா, ஏன் சோ எப்படி இந்த உப்பு
ஒரு பொருளோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த உப்பை எடுக்க முடியாதோ, அதே மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட புது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, ரத்தத்தை சிந்தி. இந்த புது உடன்படிக்கை வெற்றியின் உடன்படிக்கை. ஏன்னா ரத்தத்திலேயே என்னதான் இருக்கு? ஜெயம்தான் இருக்கு, வெற்றி தான் இருக்கு. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சோ வெற்றி தான் இருக்கு. சோ இது வெற்றியின் உடன்படிக்கை. இது எடுபடாது, இது நீக்கப்பட முடியாது. இது ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்ட நம்ம மேல வெற்றியின் உடன்படிக்கை நம்ம மேல இருக்குது. சோ ஒருபோதும் சாத்தான் நம்மளை தோற்கடிக்க முடியாது அப்படிங்கறதா என்னுடைய அர்த்தம் சிஸ்டர். ஓகேவா? ஓகே பாஸ்டர். ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே. ஓகே, ஆண்டவர் நல்லவர். நம்ம ஜெபித்து முடிக்கலாம். சோ ஐயா நீங்க ஜெபம் பண்ணுங்க ஐயா, முடிச்சிடலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா ஐயா? இல்லையா, கேள்வி இல்லைங்க. சரியா, ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஐயா சொல்லுங்க பிரதர். நான் இருக்கேன் பாஸ்டர். ஓகே ஓகே ஓகே. நம்ம ஜான், நம்முடைய ஐயா ஜான் மகேந்திரன் பாண்டிச்சேரியில. ஓகே, உங்களை வெல்கம் பண்றோம்யா. தொடர்ந்து நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. பிரயோஜனமா இருந்துச்சா உங்களுக்கு? பிரயோஜனமா இருந்தது பாஸ்டர். சரி சரி சரி. ஏதாவது கேள்வி இருக்கா? அதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கா? இல்ல பாஸ்டர், தெளிவா நீ எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. சரி, பிலிப்பையா ஜெபம் பண்ணுங்கய்யா. அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். நல்ல மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த 21 நாள் கிளாஸ்ல இன்னைக்கு முதல் நாள் வகுப்பை வெற்றிகரமா எங்களுக்கு நடத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அந்த போராட்ட களத்துல நாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நல்ல செய்தியை இந்த முதல் நாளில் அந்த அஸ்திபாரத்தை போட ஆண்டவரே எங்களுக்கு இந்த நேரத்தை தந்தீங்க. உடைய தாசன் மூலம் எங்களோடு பேச உறுதியான அஸ்திவாரம் 21 நாளும் கத்தாவே ஸ்தோத்திரம். இந்த கூடுகையை கத்துடைய ஆவியானவர் பொறுப்பெடுக்கணும். இதன் முடிவுல ஒரு மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கை ஒவ்வொருவருக்குள்ளும் துளிர்த்திருப்பது எங்கள் கண்கள் காணும்படி செய்யுங்கப்பா. காரணமான தாசன் ஆசீர்வதிக்கிறோம். கலந்து கொண்ட பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகள் நம்முடைய ஆவியானவரின் கரங்களில ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்துல ஒப்படைக்கும் என்று இரவெல்லாம் அவங்களுடைய அந்த அன்றைய ஆள் மனதுல இந்த வேத வார்த்தைகள் பலமா கிரியை செய்யட்டும் சொல்லி ஒப்பு கொடுக்கிறப்பா. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you pastor, thank you யா. ஓகே, எல்லாருக்கும் ஷாலோம், பிரைஸ் லார்ட். நாளைக்கு நம்ம சந்திப்போம் 6 மணிக்கு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Thank you, thank you. ஆமென். நன்றியா. நன்றியா. Thank you, thank you, thank you, thank you. ஒரு வழியாய் வரும் எதிரியை கண்டு அஞ்சிட மாட்டேனே. ஒரு வழியாய் வரும் எதிரியை கண்டு அஞ்சிட மாட்டேனே. 7 வழியாக துரத்திடும் தேவன் என் முன்னே செல்கின்றார். 7 வழியாக துரத்திடும் தேவன் என் முன்னே செல்கின்றார். வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில், வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில். வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில், வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில். எனக்காய் யுத்தம் செய்பவர் எந்தன் இயேசு, எனக்காய் சாவை வென்றவர் எந்தன் இயேசு.